வணக்கம். சீனியர் கூட்டுறவு அலுவலர்களின் வாட்ஸ்ஆப் குழுவின் 2024ஆம் ஆண்டுக்கான கூட்டம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி அன்று சென்னையில் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிறுவனத்தில் நடைபெற்றது. குழுவின் அட்மின் திருமதி நந்தகுமாரி அவர்களின் வரவேற்பு உரை குழு கடந்து வந்த பாதை பற்றி திருநாவுக்கரசு அவர்களின் உரை மற்றும் குழுவில் 80 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மரியாதை செய்தல் மற்றும் அவர்களின் உரை பற்றி கண்டோம். இந்த இரண்டாவது காணொளியில் மூத்த அலுவலர்களின் உரை இடம்பெறுகிறது. இந்த காணொளியில் முதலில் திரு கருணாநிதி, பிறகு திரு ராஜேந்திரன் IAS ஓய்வு, திரு செந்தமிழ்ச்செல்வன், திரு சங்கரலிங்கம், திரு பாலசுப்பிரமணியன், திரு அசோகன், திரு ஜெகநாதன், திரு பொன்மணி, தொடர்ந்து திரு ஜனார்த்தனன் மூர்த்தி, திரு பன்னீர் செல்வம் அவர்களின் உரையை காணலாம். இந்த நிகழ்வினை திரு திருநாவுக்கரசு மற்றும் திரு சாமுவேல் பிரபாகர் தொகுத்து வழங்கினார்கள். இந்த காணொளியின் 3வது பகுதி விரைவில் தொடரும். பொன் எண்ணம் யூடியூப் சேனல் இதனை வழங்குகிறது. பகுதி 3 விரைவில் தொடரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்னொரு 4 அலுவலர்கள் பேசிய பிறகு குரூப் ஃபோட்டோ பிறகு நம்ம லஞ்சுக்கு கிளம்பிடலாம். 5 அலுவலர்கள் பேசிய பிறகு குரூப் ஃபோட்டோ. 1 மணிக்கெல்லாம் நம்ம குரூப் ஃபோட்டோக்கு ரெடி ஆகிடணும். அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதை மனதில் வைத்து அலுவலர்கள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு மு. கருணாநிதி, கூடுதல் பதிவாளர். அன்பார்ந்த அவையோரே, முன்பு கூடியிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளை மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது. முதல்ல இந்த கூட்டத்தை கூட்டியவருக்கும் கூட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்தவர்களையும் அந்த குழுவினரை நான் மனமாற பாராட்டுகின்றேன். இது ஒரு அரிய பெரிய விஷயம். அதே சமயத்தில் முன்னோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் என்று சொல்கின்ற அத்தனை பேரையும் இங்கே ஒரு சேர பார்க்க முடிகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த துறையில் வேணுமானாலும் பணியாற்றலாம். கூட்டுறவுத்துறையில் பணியாற்றுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அது தெரியாமல் தான் நான் CTO-ஆக செலெக்ஷன் ஆன பிறகும் கூட்டுறவுத்துறையை தேர்ந்தெடுத்து விவரம் தெரியாமல் சிக்கிக்கொண்டேன். நான் ஈரோட்டில் பயிற்சி துணை பதிவாளராக இருக்கின்ற பொழுது ஈரோடு அலுவலகத்தில் அண்ணன் ஜெகநாதன் அவர்கள் அங்கே ஜேஆராக இருந்தார்கள். அங்கே பணியாற்றுகின்ற ஒருவர் என்னிடம் சொல்லியது, அவர் அண்ணன்கிட்ட கூட நான் சொல்லலை, தம்பி உண்மையிலே நீங்கள் விவரம் இல்லாதவருங்க. CTO டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பியூன் வேலை கிடைச்சாலும் கூட நான் போயிடுவேன். அதில் CTO-வாக செலெக்ஷன் ஆகிருக்கீங்க. நீங்கள் போயிட்டு மறுபடியும் நான் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப விவரம் இல்லை தம்பி நீங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறாரு அல்லது என்னோ நம்ம இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறதாக நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 20-28 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில்தான் அவர் பேசியது எவ்வளவு நிதர்சனமான உண்மை. அதாவது CTO டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சொன்னதுக்காக சொல்லலை, இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அவருடைய கணிப்பு மிகவும் சரியாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். விரிவஞ்சி சுருக்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது வருகின்ற பயிற்சியாளர்கள், துணைப்பதிவாளர்கள், மீண்டும் நம்ம கூடுதல் பதிவாளராக வந்திருக்கின்ற அளவிலே பார்க்கின்ற பொழுது எல்லாரும் மிகவும் ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கிறார்கள். அதை நான் நேரடியாக பார்க்கின்றேன். அது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறது தெரியல. எங்கள் செட்டுக்கு அல்லது எங்களுக்கு ஸ்மார்ட் விஷயமே புரியலை. நேரடியாக யாருனால நம்ம நண்பர் தொர்ராஜிக்கு தெரியும், நான் யார்கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன். நான் என்னுடைய எதிரிகளெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை, மிகப்பெரிய பெரிய ஆட்கள். இன்னமும் மந்திரியாக இருக்கின்றவர்களோட மோதல், அவர்களுடைய PA-களோட மோதல். என்னான்னு கேட்டால், இந்த நாட்டாமையில் விஜயகுமார் பேசுவார், ஏய் எனக்கு தேவையானது நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுவான். அது மாதிரியான ஏதோ நம்மக்கிட்ட பதவியே கொடுத்துருக்காங்க, நம்ம இதை மூணையும் நிலைநாட்டுவதற்காக நம்ம பிறந்து வந்திருக்கிறோம்
அப்படி என்கின்ற ராங் நோஷன்லேயே என் காலத்தை ஓட்டிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இளம் சந்ததியினர் உண்மையிலே எங்கள் பாதையெல்லாம் சரியில்லை, என் பாதை சரியில்லை. நான் இன்னும் எல்லாரையும் நான் சொல்ல என் பாதை சரியில்லை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு வாங்குவதுக்கு ஐஏஎஸ் வாங்கணுங்கிறது எய்மா இருந்ததுன்னா அதுக்கு தக்கபடி இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாரோடையும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரோடையும் மோதிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது, ஃபைலே நகராது. அதனால் இந்த மாதிரி சமயத்தில் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. நம்முடைய சாமிநாதன் போன்றவர்களை தம்பிகிட்ட செந்தமிழ் செல்வன் சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்கள் எங்களுக்கு பயிற்சிக்கு அவர் நான் துணைப்பதிவாளர் இருக்கிற பொழுது எனக்கு அவர் பயிற்சி அளித்தார். சிடிசிஎம்எஸ்ல இருந்தார். அப்போதிலிருந்து நல்ல ஆங்கில புலமை, தமிழ் பேசுவார வழிய தமிழ்ல எல்லாம் புலமை கிடையாது, ஆங்கில புலமை மிக அருமையாக அதனை இன்றைக்கும் பார்க்க முடிந்தது. இன்னும் இங்கே அமைந்திருக்கின்ற சென்ராஜ் போன்றவர்கள் நல்ல நண்பர்கள், அனைத்து பேரையும் ஒன்றா சேர சந்திக்கிறதும், இவர்களுக்கெல்லாம் 80 வயசு ஆயிடுச்சுங்கிறது இப்போ தான் தெரியுது. உண்மையிலே நாங்களெல்லாம் சின்ன வயசுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவர்களையும் இந்த சமயத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்களை மரியாதை செய்ததற்கு இந்த அமைப்பினரை, இந்த கூட்டு குழுவினரை நான் மனமாற பாராட்டுகிறேன். தொடர்ந்து சில பேர் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் நல்லா எழுதிக்கிட்டு இருக்காங்க. மிக சிறந்த இலக்கியவாதிகளாகலாம் இருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் இலக்கியத்தில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு, இசையில் ஆர்வம் உண்டு, யோகத்தில் ஆர்வம் உண்டு. இவைகளெல்லாம் செய்து கொண்டு மகாகவி பாரதியார் காவியத்தை நான் 2007 என்று நினைக்கிறேன் வெளியிட்டேன். அதுபோல இன்னமும் பல இலக்கிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். கூட்டுறவுத்துறை அதிகாரியாக இருந்தாலும் தமிழ் மேலே, தமிழ் இலக்கியத்தின் மேலே ஈடுபாடு கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் நல்ல விதமாக நாட்களை காலத்தை மிகவும் சிறப்பாக ஓட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு தமிழ் இலக்கியமும் நம்முடைய கூட்டுறவு துறையும் தந்திருக்கிறது. எனவே இதுபோல எல்லோரும் சீராக சிறப்பாக வாழ இளைஞர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், முதியவர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பணியை தொடங்கி பல்வேறு பணிநிலைகளில் உயர்ந்து இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாகி இந்திய ஆட்சி பணியில் பல்வேறு பதவிகளை வகித்து ஓய்வு பெற்று தற்பொழுது சிவத்தொண்டு ஆற்றி வருபவரும் நம் குழுவில் திருவண்ணாமலை தொடர்பான பதிவுகளை தினந்தோறும் பதிவிட்டு வருவருமான திரு சே ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வாயானை மனத்தானை, மனத்துள் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை, சுடர் திங்கற் சடையானை, தொடர்ந்து நின்றன் தாயானை, தவமாய தன்மையானை, தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை, தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். ஒரு நல்ல நிகழ்வாக நம்முடைய துறையில் பல பதவிகளில் பல பொறுப்புகளில் பன்னெடுங்காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற அலுவலர்களெல்லாம் ஒரு சேர அழைத்து ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத நிகழ்வு இந்த நிகழ்வு. சொன்னதை போன்று அதை ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நம்முடைய துறையை பொறுத்தவரையில் அற்புதமான துறை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். முன்னாடி நாங்கள் சேர்றப்ப சரியாக இருந்தது, அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாக நம்முடைய பாரத திருநாட்டை பொறுத்தவரையில் விவசாயம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடியது, விவசாய பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. 70% மேலாக இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறங்களிலே விவசாயத்தை சார்ந்த தொழில்களை செய்து வருவர்களாக இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு.
அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கெல்லாம், பாட்டாளி மக்களுக்கெல்லாம் உதவக்கூடிய, நேரடியாக உதவக்கூடிய துறைகளிலே முதன்மையாக இருக்கக்கூடிய துறைகளில் ஒரு சில துறைகளில் நம்முடைய துறை ஒன்று. விவசாயத்துறை. என்னன்னா விவசாயம், அதுலேயும் வேலை பார்த்துருக்குறேன். விவசாய பட்டதாரியாக இருந்து 2-3 ஆண்டுகள் விவசாயத்துறையிலே 22 வயசில் வேலைக்கு வந்துட்டேன். அதிலே இருந்ததற்கு பின்னாலே நம்ம குரூப் 1ல் வந்து இந்த அண்ணன்மாருக்கெல்லாம் பின்னாடி இந்த துறையிலே சேர்ந்தேன். 82ல் அண்ணன் அசோகன் அண்ணனோட சேர்ந்து 82லே இந்த துறையிலே சேர்ந்தோம். அப்படி ஒரு அற்புதமான துறை இந்த துறை. நேரடியாக மக்களுக்கு தொடர்புடைய துறை இந்த துறை. குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க. அரசியல்வாதிகளை சமாளிக்க தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய துறை இந்த துறை. ஏன்னா பல நேரம் பார்த்துருக்குறோம். நான் 82லேருந்து 2008 வரை நம்முடைய துறையில் இருந்தேன். அதற்கு பின்னாலே ஒரு 8-9 ஆண்டுகள் இந்திய ஆட்சி பணியில் இருக்கிற பொழுது கூட அங்கு சிறப்பாக பணிபுரிவதற்கு ஆதாரமாக ஒரு ஊக்க சக்தியாக இருந்த துறை இந்த துறை தான். நம்முடைய துறையிலே கற்றது தான். எத்தனையோ இடர்பாடுகள், பல நேரம் வேலையை விட்டு போயிடுவோம்லாம் நினைப்பான், இவங்க தொல்லையே வேணாண்டான்னு. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு தைரியத்தை கொடுத்த பெரியவர்களை பார்த்து, இந்த துறையில் இருந்தவர்களை பார்த்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். பொதுவாக இங்கே 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் பாராட்டு பெற்றார்கள். அவர்களிடமிருந்து நாமெல்லாம் வாழ்த்து பெற்றோம். பொதுவாக 80 வயசு ஆயிட்டுனால 1000 பிறை கண்டவர்கள் என்று சொல்லுவார்கள். 80 வயசு 81 82 ஆனாதான் 1000 பிறையை காண முடியும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. மகாபாரதத்தில் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? நம்முடைய பாண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் யாகம் ஒன்று வளர்க்குறாங்க. ராஜசுக யாகம் என்று ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாகத்தில் பல பேர், பெரிய மன்னர்கள், பெரியவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், ஜீவன் முக்தர்கள், அருளாளர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யாகமாக அந்த யாகம் இருக்குது. அப்பொழுது கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு. கிருஷ்ணர் வந்திருக்கிறப்ப அந்த யாகத்திலே வந்த பெரியவர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி அவர்களிடம் வாழ்த்து பெறுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தர்மன் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன கிருஷ்ணா, உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், ஆசி வாங்கணும், அருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ போய் பெரியவங்கள்ட்ட வாங்கின உடனே. அப்போ அவர் சொல்கிறாரு, நாம் ஒரு சில பேரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், ஒரு சில பேரை மதித்து வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்குறப்ப 1000 பிறை கண்டவர்களை நாம் வணங்க வேண்டும். தினமும் யாருக்காவது உதவி செய்யக்கூடியவர்களை நாம் வணங்க வேண்டும். தினமும் அக்னிஹோத்திரியாக இருக்கக்கூடியவர்களை வணங்க வேண்டும். இப்படி ஒரு அடுக்கிக் கொண்டே செல்லுகின்ற பொழுது அந்த 80 வயதிற்கு மேற்பட்டு 1000 பிறை கண்டவர்களை கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகின்ற பொழுது நம்முடைய 1000 பிறை கண்டவர்களை வணங்குகிறோம், அவர்களிடம் வாழ்த்து பெறுகிறோம். உண்மையிலே பெருமையாக இருந்தது. பெரியவர் சுவாமிநாதன் அவர்கள் 84 வயசு, அவருக்கு 87 வயசு. இன்னொரு சுவாமிநாதன் 94. நமச்சிவாயா, 10 வயசு கம்மி பண்ணிட்டேன். அவர் பேசுகிறப்ப நமக்கு கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸை நம்ம இதே இதில் 82களில் நாம் வந்து பிரின்சிபல் ராஜாராம் போன்றவர்கள் கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. அற்புதமாக சொன்னார். நிறைய பேர் கவனிக்காமல் பேசிகிட்டு இருந்தீங்க. ஏன்னா கிளாஸ் நடத்தின மாதிரி தான். பின்னாடி நாங்கள்லாம் பேக் பெஞ்சு, அசோகன் முன் பெஞ்சு. அப்படி அற்புதமான அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லுவாங்கள்ல, கோஆபரேட்டிவ் ஹஸ் ஃபெயில்டு பட் டு சக்சீட் என்று சொன்னதை போன்று ஃபெயிலியரான ஒன்றாகத்தான் கூட்டுறவுத்துறை இப்போது இருக்குது. ஏன்னா அதுக்கு பல காரணம். ஏன்னா ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு, பெரிய நாடு. ஆனால் ஓட்டுக்கு தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். அப்படிப்பட்ட அவல நிலையிலே இருக்கக்கூடிய ஜனநாயகம் நம்முடைய ஜனநாயகம்.
கூட்டுறவு எலெக்ஷன்லாம் நடத்தியிருக்கோம். எப்படி நடத்தணுங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட துறை நம்முடைய துறை. உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நான் இந்த துறையில் அண்ணன் போன்றவர்கள், அசோகன் போன்றவர்கள் சற்றேறக்குறைய வாரத்துக்கு ஒரு காணாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். நாங்கள்லாம் ஐஏஎஸ் போகிறப்ப நினச்சேன், நம்மளை விட தகுதி வாய்ந்தவர்கள் இந்த துறையில் இருந்தார்கள், அவருக்கெல்லாம் கிடைச்சிருக்கணுமே. குறிப்பாக அசோகண்ணன், கிருஷ்ணன், ஜெகநாதன், எல்லாருக்குமே அது கொடுப்பனன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. செந்தமிழ் கவனிச்சுக்க, யாருமே இல்லாத ஒரு அவல நிலை இப்பொழுது இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். நாங்கள் இருக்கிறப்ப 4-5 பேர் இருந்தோம். சீதாராமண்ணன் இருந்தார், நான் இருந்தேன், சித்திரசேனன் இருந்தான், இவன் சிவனருள் இருந்தான், எல்லாரும் இருந்தாங்க, ரவிக்குமார் இருந்தா. அப்படி ஆனால் இப்பொழுது யாருமே இல்லை என்பது உண்மையிலேயே மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய துறை சேவை துறையாக இருக்கக்கூடியது, மக்களிடம் நிரம்ப தொடர்புடைய துறையாக இருக்கக்கூடிய துறை நம்முடைய துறை. ஆனால் ஏனோ அரசு பாராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. எத்தனையோ இளைஞர்கள் நிறைய இருக்கிறானுங்க நம்ம தம்பிங்கள்லாம். அதனால் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் மாற்றுவதற்கு இந்த சங்கம் ஏதாவது செய்யணும் முடிஞ்சா. பொதுவாக அவர்கள் இந்த துறையில் இருந்த அனுபவங்களை எல்லாம் பேசினாங்க. நமக்கும் பல அனுபவம் இருக்குது. நிறைய பேர் ஆர்சிஎஸ் ஆஃபீஸில் இருந்தவங்களாம் இருக்காங்க. துரராஜ் வெட்ரன் கன்சியூமரில் நாம் இருக்கிறப்ப நாங்கள்லாம் சேர்ந்தப்ப கஜேதர் ராவ் அப்படின்னு ஒரு அற்புதமான மனிதர் இருந்தார். வேசி கட்டிட்டு இருப்பார், இப்போ நான் கட்டுற மாதிரி. பிஏ சூப்பரண்டாக இருந்தார், பிஏவெல்லாம் இருந்தாங்க. நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் நிரம்ப இருந்த துறை நம்முடைய துறை. ஆர்சிஎஸ்லாம் வருவாங்க போவாங்க. எத்தனையோ ஆர்சிஎஸ்லாம் எப்படியோ இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரையில் எனக்கு கஷ்டம் கொடுத்தவங்கலாம் சரியில்லாமல் போயிட்டானுங்க. ஜெயிலுக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க. நாம் சரியாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய இது அவங்களுக்கு அப்படி இருக்கும். நான் சொல்ல விரும்பலை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த பிறவியில் இந்த துறையில் இருந்தது, விவசாயத்துறையில் இருந்தது, அதுக்கப்புறம் நம்முடைய வருவாய்த்துறையில் இருந்து ஓய்வு பெற்றது என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒன்று என்று இருந்தாலும், நம்முடைய துறை அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையை மனிதனாக மாற்றியது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே சொன்னதை போன்று அந்த துறையில் இருந்து, பெருமை பக்க துறையில் இருந்து, மதிப்புமிகு துறையில் இருந்து, ஒரு சிறப்பான துறையிலிருந்து ஓய்வு பெற்று இருக்கிறோம் என்பது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. நான் சற்றேறக்குறைய 38-39 ஆண்டுகள் இந்த அரசு பணியில் இருந்துட்டு போயிட்டேன். என் பையன்லாம் சொல்லுவானுங்க, இந்த பணியெல்லாம் உன்னோட போண்டுப்பா, நாங்கள்லாம் வரமாட்டோன்ட்டு. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் மெயினுக்கு போக மாட்டானுங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய அலுவலர் பெருமக்களும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தாரும் எல்லோரும் நீண்ட ஆயுளும் நிறை செல்லும் பெற்று வாழ்வாங்க வாழ்வதற்கு நம்முடைய வழிபாடு கடவுளாக இருக்கின்ற, நித்தமும் பூஜை செய்கின்ற, வணங்குகின்ற மட்டிட்ட புண்ணியங்கானால் மடமையில் கட்டிட்டம் கொண்டான் கபாலி சீரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பால் உடனே கபாலீஸ்வருடைய பொன்னார் திருவடியில் விண்ணப்பத்தை வைத்து மீண்டும் பெரியவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, பொதுவாக தேவாரத்திலே இருக்கின்ற மங்கள பதிகம், நிறைவு பதிகம், சிறப்பு பதிகம், ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகமாக இருக்கின்ற பதிகத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அண்ணன் சொன்னார் தமிழ் தமிழ்னு. உண்மையிலே தமிழ் என்பது உண்மையிலே நம்ம பெருமையாக இருக்கக்கூடியது. உலகத்தினுடைய ஆதித்தாய், நம்முடைய உலக மொழிகளுடைய ஆதித்தாய் நம்முடைய மொழி தமிழ் மொழிங்க. திருவிளையாடல் புராணத்தில் அண்ணனை பார்த்தோன்னே திருப்பி எனக்கு பேசணும் போல ஆயிடுச்சு. திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி மாமுனி சொல்லுவார், கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுர தெரிந்தாய்ந்த பசுந்தமிழ், பசுந்தமிழ் என்று சொல்லுவார். அதாவது சாமியே தலைவராக இருந்து கழகம், இப்ப இருக்கக்கூடிய கழகங்களை சொல்லலை, பன்னுர தெரிந்தாய்ந்த அந்த தமிழ் சங்கத்திலே, தமிழ் கழகத்திலே இருந்து சாமியே சிவபெருமானே மதுரையிலே ஆலவாயிலே ஆலம் தருத்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாய் முளைத்தலிங்கம் பாலொழியாம் மத்தனைய கூடல் மதுராபுரி உமையால்
அத்தனை ஆளவாயா சொக்கநாதா 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 என்கின்ற அந்த சொக்கநாதரே தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஆய்ந்த மொழி நம்முடைய மொழி தமிழ் மொழி. அதை நம்ம பேசுறதே பெருமை. அப்படிப்பட்ட மொழியிலே இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய பதிகம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லதும் கழுவு மலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஆன்மீக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது துறை முன்னாள் அலுவலரும் ஐஏஎஸ் அலுவலருமான திரு சி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம். 80 வயதாகி நம்முடைய துறைக்கு சேவையாற்றி இப்போதும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருக்கும் நம்முடைய மூத்தோர்களை வணங்கி மகிழ்கிறேன். அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் அந்த கூட்டுறவுத்துறையிலே பணியாற்றினாலும் அண்ணன் கருணாநிதி அவர்கள் சொன்னது போன்று மனக்குறைகள் இருந்தாலும் வாழ்வில் வெற்றிகரமாக, அதுவும் குறிப்பாக அந்த ஓய்வு காலத்தை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாகவும் இவ்வளவு நிறைவோடும் வந்திருக்கிற உங்களை பார்க்கும் பொழுது நாம் மகிழ்வோடு இருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய செய்தி. அந்த வகையிலே இந்த மகிழ்வும் நிறைவும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் இந்த மகிழ்வையும் நிறைவையும் இந்த சமூகத்திலே பரப்பிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சங்கரலிங்கம் அவர்களை பேச முடியும் அன்புடன் கேட்கலாம். அன்பிற்குரிய எனது குருவானவர்களே, எனது மை டியர் சீனியர்ஸ், என்னுடன் பணியாற்றியவர்களே, உங்கள் அனைவரது முகத்தை பார்த்தபோது சென்ற முறை பார்த்தது போலவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நாம் சந்திக்கின்ற பாக்கியம் பெற வேண்டும் என்று முதலில் நான் விளைகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரு ராஜமாணிக்கம், திரு சின்னராஜ ஐயா, திரு காந்திதாஸ் அவர்கள், திரு துரைராஜ், திரு பெருமாள் சாமி, திரு கிருஷ்ணராஜ், திரு ஜெயன் கிருஷ்ணன் ஐயா அவர்கள், திரு சாமிநாதன் அவர்கள், துணை பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றுள்ள திரு சாமிநாதன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு உள்ளபடியே நான் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை பேச்சு கூட கூட்டுறவுத்துறை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது, இந்த மெருகேற்றி இருக்குது. அதுபோல் பல துறைகளில் இருந்தால் கூட இந்த கூட்டுறவுத்துறையில் ஓய்வு பெறவங்க ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக தெரியுது. அது மாதிரி ஆர்வத்துடன் இன்னும் பணியில் இருக்கிறாங்க, பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். ஒரு பகுதியில் இருந்து ஒரு சங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு திரு திருநாவுக்கரசு அவர்கள். அவர் அவர் குரூப்பை ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தார். நான் இப்போ கோஆப்டெக்ஸில் ஆலோசகராக இருக்கிறதுனால ஒரு நாள் வந்தார், பேசிகிட்டு இருந்தார். போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு டிஸ்கவுண்ட்லாம் வாங்கிட்டு போனார். அப்புறம் சார் நான் சொன்னேன் அவர் நிறைய ஆலோசனைகள் சொன்னார். அப்போ நீங்கள் வேணால் அதை நம்ம எம்டியை மீட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நல்லது சார் அப்படின்னாரு. திரு டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களும் இப்போ எம்டியாக இருக்கிறார். அவரை திரு திருநாவுக்கரசு மீட் பண்ணார். அவர்கிட்ட சரளமாக பல்வேறு கருத்துக்களை கோஆப்டெக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெல்லாம் அழகாக பேசினார். பேச்சோடு அழகாக இந்த சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா சார் அப்படின்னாரு. அவரும் உள்ளபடியே அதை வரவேற்றார். அப்படி செய்யலாங்களா சார், எப்படி சார் செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்ட திருநாவுக்கரசுட்டு அன்போடு உரையாடினார். அதை மனதில் போட்டார். சரி சார் செய்வோன்னுட்டு. திருநாவுக்கரசு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அதை விடாமல் ஒரு கடிதம் எழுதினார். சார் அது ஃபாலோயிங் அவர் கான்வர்சேஷன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும்னுட்டு. அதை எம்டியும் ஏற்றுக்கிட்டு இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு ஆர்டரும் போட்டாச்சு. சீனியர் சிட்டிசனுக்கு கோஆப்டெக்ஸில் வாங்கினா டிஸ்கவுண்ட், அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் 5% அப்படின்னு. இது 5% அது டிஸ்கவுண்ட் அப்பார்ட். ஆனால் திருநாவுக்கரசு போன்றவர்களுடைய அந்த ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்வமும் அந்த அழகான அந்த ஸ்கில்ஸு,
அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அது போன்று தான் எல்லா அலுவலர்களும் நம்ம பெற்றுக்கிறோம். அந்த வகையில் வந்து நம்ம உள்ளபடியே வந்து வி ஆர் லக்கி, அதுதான் நான் என்னோட சொல்ல முடியும். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்வது வந்து சாதாரண காரியம் இல்லை. அந்த நிகழ்ச்சி அழகாக ஏற்பாடு செய்து நம்ம மேடம் நந்தகுமாரி அவர்கள், திரு அன்பிற்குரிய மோகன் அவர்கள், திரு திருநாவுக்கரசர் அவருடைய ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களும் பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா வந்து நம்ம மேடம் நந்தகுமாரி அவர்கள் நம்ம கூட்டுறவுத்துறை அலுவலர்களுடைய இப்போ நாங்கள் பல்வேறு வகையில் நான் ஒரு கட்டத்தில் தலைவராக இருந்தேன், செந்தமிழ் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து நந்தகுமாரி இருந்தாங்க. நந்தகுமாரிக்கு அப்புறம் இப்போ ஏதோ கேப் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதையும் நம்ம அலுவலர்கள் வந்து இருக்கிற அலுவலர்கள் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக இருக்கும். அதை அவங்கள்ட்டையும் நம்ம ஜூனியர்ஸ்ட்டை சொல்லி நம்ம ஏதாவது செஞ்சோன்னா இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த வகையில் அவர்கள்ட்டையும் நாம் பேசலாம். அதே மாதிரி கூட்டுறவு கிரெடிட் சொசைட்டிலையும் மெம்பராக இருக்கவங்க தொடர்ந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி அந்த கிரெடிட் சொசைட்டியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா நம்ம மீட் பண்ணுறதுக்கு, அல்லாட்டி அங்கேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அமைத்து அதன் மூலம் நம்ம பயன்பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்று நினைக்கிறேன். எனினும் இந்த வகையில் உங்கள் அனைவரையும் பார்த்த வகையில், இந்த பெரியவர்களை நான் பார்த்த வகையில், ஏன்னா எல்லாருமே பல்வேறு வந்து எனக்கு குருக்களாக இருந்தவங்க, திரு ஜெயன் கிருஷ்ணன் சார், காந்தா சார் அவர்கள்லாம் வந்து பல்வேறு கட்டத்தில் மிகவும் வந்து ஆர்வத்துடன் எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அதே மாதிரி என் கூட வேலை பார்த்தவர்கள் அனைவரையும் பார்த்ததிலே மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் வந்து அனைவரும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. கோஆப்டெக்ஸ் அடிஷனல் டிஸ்கவுண்ட்டுக்கு நான் என்ன தான் ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்கள் அங்கே இல்லைன்னா அது சாத்தியப்பட்டிருக்காது. முதியோர்களுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ள முதியோர்களுக்கு நார்மல் டிஸ்கவுண்ட்டோட அடிஷனல் 5% டிஸ்கவுண்ட் கோஆப்டெக்ஸ் நான் சீசன் பீரியடில் வழங்குது. இப்போ போனால் கூட மற்றவங்களுக்கு 20%, நமக்கு 25%. அதற்கு ஏற்பாடு செய்து ஐயா சங்கரலிங்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்னும் ஒரே ஒரு அலுவலர் பேசின பிறகு குரூப் ஃபோட்டோ திரு பாலசுப்ரமணியம் கூடுதல் பதிவாளர் அவர்களை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய விழாவிலே வாழ்த்து பெற்று அமர்ந்திருக்கிற 80 வயதை பூர்த்தி அடைந்த மூத்த சகோதரர்கள் அனைவருக்கும், இங்கே இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை மிகச்சிறந்த துறைதான், அதில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தமைக்காக நம்ம நண்பர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியது போல இது மக்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு துறை. அந்த வகையில் இந்த துறையிலே நாம் எல்லாம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய சிறப்பான விஷயம். அப்படி இருக்க நமது இந்த ஓய்வு காலம் சிறக்க நாம் எல்லோரும் நல்ல உடல்நலத்துடன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ, முக்கியமாக நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவார்கள், உடல் நலமே செல்வம். அந்த வகையில் ஒவ்வொருவரும் நமது உடல் நலத்திலே நல்ல அக்கறை கொண்டு நமது சீனியர் கலீக்ஸை போல நாம் அனைவருமே 80 ஆண்டுகள், அதற்கு மேலும் 90 ஆண்டுகள் வரை வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே எனது வாழ்த்தை சொல்லி, இந்த ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறது நம்ம வி ஹவ் டு இன்வெஸ்ட். கொஞ்சம் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பண்ணுறோம். பீயிங் பென்ஷனர்ஸ், எஸ்பெஷலி நம்ம ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுனால நமக்கெல்லாம் ஒரு சுமாரான போதிய அளவு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பணம் கிடைக்கிறது. மேலும் நமது சேவிங்ஸ்லேருந்தும் we have invested in wealth. நம்முடைய வெல்த் நல்லா இருந்தாலும் ஹெல்த்தில் வந்து சரியாக இன்வெஸ்ட் பண்ணலன்னா
மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் கூட கடைசி நேரத்திலே நான் பணத்தை சேர்த்தேன், ஆனால் உடல் நலத்தை சேர்க்கவில்லை என்று அந்த வருத்தப்படுகின்ற அந்த நிலை வராமல் எல்லோரும் உடல் நலத்தை நல்ல முறையிலே காத்து கொள்ள வேண்டும். இதில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 55 வரை மிகச்சிறந்த ஐ வாஸ் வெரி ஹெல்த்தி. எல்லா வகையிலையும் இன்க்ளூடிங் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வரையிலையும் ஒரு 72 கிலோ 73 கிலோ வெயிட்டு தான் இருந்தேன். ஆனால் தற்போது எனது வெயிட் இப்போது 106 ஆச்சு. இப்போ திரும்ப மறுபடியும் 110 ஆகிவிட்டது. இதற்கு காரணம் ஒரு 55 வயதிலே எல்லோருக்கும் நிறைய பேருக்கு பாதிப்பு வரக்கூடிய இந்த சுகர் நோயால் பாதிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு 1+1+1 ஆட் ஆகி அப்படி இதாகிடுச்சு. நானும் இந்த ஹெல்த்தை நல்லா கான்சியஸாக கீப்பப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அப்போதைக்கு அப்போது ஹெல்த் செக்கப்லாம் எடுத்துக்குவேன். சென்ற ஜூலை 2022 நான் ஃப்ரான்டியர் லைஃப் லைன்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஹார்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே செக் பண்ணி எனக்கு சொன்னாங்க, யுவர் ஹார்ட் இஸ் வெரி பெஸ்ட், தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். அதுவே தவறு போல் இருக்குது. நான் ஏன் அதை இப்போ சொல்கிறேன்னா, நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி யாருமே இருக்க வேண்டாம். அப்படி இருந்த நிலையிலே அடுத்த 3 மாதத்திலே ஐ மெட் வித் எ ஹார்ட் அட்டாக். திடீர்னு சடன் பிகாஸ் ஆஃப் பாக்கி எல்லா பேராமீட்டர்ஸும் மை பிபி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், எவ்ரிதிங் வாஸ் ஆல் ரைட், கொலஸ்ட்ரால் அரவுண்ட் 150 ஒன்லி. அது மாதிரி இருந்த போதிலும் எனக்கு திடீர்னு என்ன நடந்தது என்றால், நான் காலையில் எழுந்தவுடன் வெளில வந்தவுடனே இந்த வீட்டில் கிச்சனில் இதெல்லாம் மிளகாய் வறுத்தால் அந்த ஒரு காரல் வரும் இல்லையா, அந்த காரல் நாற்றமாக வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு ஒரு 2 நிமிடங்கள் கஷ்டமாக இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐ லை டவுன் ஆன் எ பெட். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என் சன் ஒரு ஜூஸ் கொடுத்தான், அப்புறம் சரியாயிடுச்சு. தெர் வாஸ் நத்திங். நான் ரொட்டீனாக அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் சரி நம்ம ஹெல்த்துக்கு என்ன தான் வந்துச்சு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 48 ஹவர்ஸ் பக்கமாக இப்போ 36 ஹவர்ஸ் ஒரு 6 மணியை போல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி செக்கப் பண்ணிக்கலாம் என்னான்னு பார்த்துக்கலான்னு சொன்னால், அங்கே போய் பார்த்த உடனே யூ மெட் வித் எ ஹார்ட் அட்டாக், இட் வாஸ் எ சிவியர் ஒன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உடனே பயமுறுத்திட்டாங்க. தென் ஐ வாஸ் புட் அப் இன் ஆம்புலன்ஸ். அப்புறம் திரும்ப இதே ஃப்ரான்டியரில் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டென்ட் வச்சாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது போல் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வரலாம். ஹார்ட் அட்டாக் வித்தவுட் எனி சிம்டம், ஐ டிட் நாட் ஹேட் எனி பெயின், எந்த சிம்டமுமே இல்லை. மை பிபி வீட்லேயே பிபி மிஷின் வச்சு மானிட்டர் பண்ணோம், பிபி வாஸ் நார்மல், ஈவன் மை சுகர் லெவல் வாஸ் நார்மல் அட் த டைம். இருந்த போதிலும் ஐ மெட் வித் திஸ் ஹார்ட் அட்டாக். அதுக்கப்புறம் இப்போ நவ் ஐ ஹவ் ரெக்கவர்ட், ஐ ஆம் ரெக்கவரிங் வெல். இப்போ நான் நேற்று கூட ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தேன், யுவர் ஹார்ட் இஸ் வெரி வெல், நீங்கள் நல்லாவே இருக்கீங்க, நத்திங் இஸ் தேர்ன்னு சொன்னாங்க. இதை ஏன் நான் இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நான் இந்த அடுத்த நாள் போகாமல் முதல் நாளே போயிருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி எனக்கு டாக்டர் சொன்னார். அதனால் whenever you feel some discomfort, immediately we should go to the doctor. அது டிலே பண்ணதுனால ஆக்சுவலாக ஐ வெண்ட் அப் டு ஆல்மோஸ்ட் என்னுடைய லைஃப் எண்ட் வரையும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் வெரி சீரியஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து தான் சரி பண்ணாங்க. அதனால் அதுக்கு தான் இந்த நேரத்தை அதை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த துறையில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தமைக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். தற்பொழுது குழு புகைப்படத்திற்கான முன்னேற்பாடுகளை எடுப்போம். நன்றி ஆனந்தகிருஷ்ணன். அடுத்தபடியாக
திரு அசோகன் சார் அவர்கள் பேசுவார்கள். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியாக 1:05 திருநாவுக்கரசு என்ன பண்ணார், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு செப்டம்பர் 23 அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். அதனால் சதி பண்ண மாதிரி என்ன பண்ணார்னா 5 நிமிஷம் அது சொல்லிட்டார், 1:10 விட்டுருந்தோன்னார். 5 நிமிஷம் விடுறாள நம்ம. அதனால் என்னுடைய உதவிக்கு வந்து தம்பி மோகன் வந்துட்டார், அவரை பிற்பகல் பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் தம்பிக்கு வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். எல்லோரும் போயிருப்பீங்க, நான் போயிருந்தேன். அங்கே ஒரு கண்காட்சி மியூசியத்துக்கு போகணும். அப்போ ஜனார்த்தன் மூர்த்தி அமெரிக்காவுக்கு வந்திருந்தார், பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த மியூசியத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் பாருங்க அப்படின்னு வந்து கைட் பண்ணார். அந்த பகுதிக்கு நான் போனாக்கா மற்ற இடங்களை விட அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கான். அங்கே போய் நின்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, வயசான காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு உங்கள் தோற்றத்தை வந்து ஒரு மாற்றி காட்டும். அங்கே தான் கூட்டமே. இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த அந்த முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்னையே வந்து பல பேர் மறந்துட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் மறந்துருக்கு. நான் அதை உண்மையை ஒத்துக்கணும். நிறைய பேர் மறக்கலை, பெரும்பாலும் மறக்கலை. உடன் பணியாற்றியவர்களை கண்டிப்பாக மறக்கலை, சில பேரை மறந்துருக்கேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, இந்த இந்த உருமாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து அது நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். கால வகையினானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால வகையில் வந்து இந்த நரை திரை மூப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம வேப்பேஸ் அவர்கள் வந்து ஏவா ஏப்போன்னு ஒரு தொடர் எழுதினார், ஞாபகம் இருக்கா? ஏவா ஏப்போ, எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு தொடர். ஆர்ஜின் அப்படின்னு டேன் பிரவுனுடைய ஒரு நாவல் பேஸ் பண்ணி தமிழில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தார். அதுக்கு ரிலேட் பண்ணி பார்த்தேன் நான். ஏன்னா போன வாரம் வந்து அந்த தொடர் நான் வந்து படிக்கலை, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எழுதி முடிச்சார் அவர். இப்போ வந்து ஆர்ஜின் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதையும் படித்தோம்னு சொன்னாக்கா சுவையாக இருக்கும், புரியாத கட்டங்கள் புரியும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் கேட்டு அந்த தொடரை வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக வந்து அதை கொண்டு வர, புரியாத இடங்கள்லாம் அவ்வளவு எளிமையாக வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்கேன். படிக்காதவங்க தயவு செஞ்சு அந்த தொடரை வாங்கி படிங்க. அதோடு இல்லாமல் அந்த ஆர்ஜினும் படிங்க. ஆர்ஜின் கதை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எங்கிருந்து வருகிறோம் இது எல்லாருக்கும் தெரியும், நம்ம எங்கேருந்து வர்றோன்றது தெரியும். எங்கே போகிறோம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் வெவ்வேறு நோக்கங்கள் உண்டு. இந்து மதம் எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா, மனுஷனாக பிறந்தவன் அல்டிமேட்டாக வந்து மோட்சத்துக்கு போகணும், கடவுளை அடையணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஒவ்வொரு மதம் தீர்ப்பு நாளுக்காக வெயிட் பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்குது. இறுதி நாள் அப்படிங்கிற ஒரு இருக்குது, மறுவினை, மறுபிறப்பு, புனர்ஜென்மம், இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் இருக்குது. இதில் அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு தான் அதை படிக்க ஆரம்பித்தேன். ஒரிஜினல் நான் இங்கிலீஷில் ஒரிஜினல் படிச்சுட்டேன், இப்போ தமிழையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இவருடைய தொடரையும் வந்து படித்து முடித்தேன். இதெல்லாம் அசிலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த அந்த எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சதுக்கு மாறாக இருக்குது. அதில் டேன் ப்ரவுன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அவர் வந்து ஒரு 6 கிங்டம், 6 சாம்ராஜ்யங்களை பற்றி சொல்கிறார். ஒரு சில வாழ்விகள், இருசில் வாழ்விகள், தாவரங்கள், விலங்கினம், மனிதனம், இப்படின்னு ஒரு 6 விதமான கிங்டம் பற்றி சொல்கிறார். ஒரு 7வது கிங்டம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த 7வது கிங்டம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா டெக்னியம்.
தொழில்நுட்பம் அப்படிங்கிற இதில் கொண்டு வரார். அது ஏன் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப அற்புதமான ஒரு 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 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அந்த எட்மண்ட் கிர்ஷ் அப்படின்னு ஒரு ஒரு நாத்திகர், ஆனால் அவர் ஒரு ஃபியூச்சரிஸ்ட் நாத்திகர், அதே நேரத்தில் கம்ப்யூட்டரில் ஒரு எக்ஸ்பர்ட். அந்த வின்ஸ்டன்ட் அந்த கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு பாதி நாவல் ரொம்ப அழகாக வந்து கொண்டு போவார். அந்த டெக்னிக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கு தொழில் வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, நேற்று இருந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு இல்லை, அது உருமாறி இருக்கிறது. இன்றைக்குள்ள தொழில்நுட்பம் நாளைக்கு இருக்க போவது இல்லை. ஆனாலும் கூட இந்த தொழில்நுட்பம், இந்த வளர்ச்சியானது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் தொடர்பு கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மருத்துவத்துறையில் இந்த டெக்னிக்கல் வந்து எவ்வளவு நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இது பண்ணியிருக்கு. ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் வைக்கிறான், மூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிளேட் வைக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டென்ட் வைக்கிறாங்க. இப்படி அந்த தொழில்நுட்பனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மனிதனுடைய வாழ்க்கை அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மனிதன் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டான காரணம் அதுதான். இந்த டெக்னிக்கெல்லாம் வந்து போகும்போது நாம் பலவிதமான நெகட்டிவ் ரிசல்ட்ஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதிர்மறையான விளைவுகளை நம்ம சந்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சொல்லும்போது தான் வந்து அவர் சொல்கிறார், த காஸ்ட் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கோட்லின் பை வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த எட்மண்ட் கிர்ஷுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வின்ஸ்டனுடைய சர்ச்சிலுடைய ஒரு அபிமானி. அதனால தான் அவர் உருவாக்கின அந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா வின்ஸ்டன் அப்படிங்கிற பேரை வைக்கிறார். அதில் ரொம்ப அழகாக வந்து நம்ம பெருமாள் சாமி வந்து இதை கொடுத்துருந்தார். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமது தத்துவம் என்னன்னா இருக்கட்டும், நமது தத்துவங்கள் தொழில்நுட்பத்தோடு இணைந்து நடைபோடட்டும். சரிதாங்களா? கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியே நமது கருணை, நமது பரிவு, இதெல்லாம் வந்து நமது பேராற்றலோடு இணைந்து நடைபோடட்டும் அப்படின்னு சொல்றார். இந்த பரிவு, கருணை இதெல்லாம் நம்ம அறிவு, அந்த இந்த அறிவு, பயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட ஒரு அலை மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, ஈவி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரில்ல. அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த இந்த தத்துவங்கள் தொழில்நுட்பத்தோடு இணைந்து செயல்படும்போது மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான மாறுதலை அடையும், மேம்பட்டு விளங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து அழகாக சொல்கிறாரு. அதில் ஒரு பாதி உண்ட அந்த அந்த முக்கியமான சாராம்சத்தை மட்டும்தான் அந்த தொடரில் பண்ணியிருக்க நான் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா முழுமையான நாவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்மண்ட் கிர்ஷுங்கிறவர் வந்து அவரை கொலை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எப்படி யார் பண்ணாங்க என்னன்றதுல அது பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு நாவலாக போகும். அது ரொம்ப அருமையான நாவல், படிக்காதும் தயவுசெய்து படிங்க. மதிப்பிற்குரிய காந்திதாஸ் அடிஷன் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து கூட புது புதுசத்தை பற்றி சொன்னார். எங்களுக்குலாம் என்னன்னாக்கா திருநாவுக்கரசு தான் நான் நன்றி சொல்லணும். இதை நான் சொன்னது காரணம் என்னன்னாக்கா இதுதான் வந்து எனக்கு வந்து ட்ரிகர் பண்ணி வச்சு ஒரு நூலகம் சொன்னேன். அது பெரிய இது, பட் இருந்தாலும் வந்து நிறைய படிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ப மாட்டேங்க, ஒரு 20 புத்தகம் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 5 பக்கம் 10 பக்கம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 200 பக்கம் குறைஞ்சபட்சம். ஏன்னா ரிட்டையர் ஆயாச்சு, அங்கே 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆர்சிஎஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கோம். அந்த பழக்கம் நமக்கு இன்னும் போகலை, நம்ம வெளியே சுற்றுற பழக்கமும் கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 புத்தகம் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி படிக்கிறது தான் இந்த இதுவும் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ரைட். இப்போ இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு இன்னொரு ரிலேஷன், எங்கே போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னொரு 5 நிமிஷம், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது. நாம் வந்து பள்ளி படிக்கிறோம், காலையில் படிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம நோக்கம் வந்து மாறுது, ஒரு கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளை குட்டி பார்த்துக்கிறோம், உத்தியோகத்துக்கு போகிறோம். பிள்ளைங்களை நம்ம வந்து வளர்த்து நல்ல விதமாக வளர்த்து அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுவும் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதையும் பண்ணியாச்சு. பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அதையும் பண்ணியாச்சு. இப்போ
70+ நம்ம கடமைகள்லாம் நிறைவேற்றிட்டு நம்ம எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்கோம். அது எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அசோகன் 70+ நம்ம இருக்கோம், நம்ம போன்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்வார். போன்ஸில் ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து லைஃபு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை போனஸ் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வேறு விதமாக நம்ம வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, வேறு விதமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது என்ன சொல்கிறாங்க? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இதுதான் மனுஷன் வாழ்க்கையில் இந்த 4 தத்துவத்தில் அடங்கி போயிடுது. தமிழ் சொல்லும்போது அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ஏதோ ஒரு இடத்த நின்றுட்டு இருக்கோம். இப்போ இந்த 4வது இடன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. ஆகையினால வந்து இலக்குகள் மாறலாம், எங்கே போகிறோங்கிறது இலக்குகள் மாறலாம். ஆனாலும் கூட இதுக்கு தான் வந்து ஒரு அழகாக வந்து இப்போ தம்பி ராஜேந்திரன் சொன்ன பாருங்க, இந்த இலக்கியத்தில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு இலக்கியங்கள், பொக்கிஷங்கள் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து திருவள்ளுவர் எடுத்துக்கிறேன். திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு? 3 சொல்கிறார். 3 பால், முப்பால், அவ்வளோதான் சொல்கிறார். அறம், பொருள், இன்பம். வீட்டுக்கு போகலை, ஆனால் சொல்லாமல் இல்லை. வீட்டை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் தனியாக பால் வகுக்கவில்லை. ஆனால் இந்த 3 பால்களிலேயே அந்த வீட்டை பற்றியும் சொல்லிடுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு குறள், அந்த வீட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறள் என்னை பொறுத்தவரையில் அதுதான் வந்து திருவள்ளுவர் அங்கே தான் நிற்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய அதுதான் நம்மள்ட்ட நோக்கம். அதுதான் நம்மளுடைய எங்கே போகிறோம் அப்படிங்கிறது உண்டான ஒரு ஒரு குறிக்கோள். என்ன? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வானுரையும் தெய்வங்கிறது வந்து அது மோசமாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வந்து அணுகிறதா இருக்கட்டும். சைவத்தை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாயுஜ்யம், சாரூபம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இறைவனுடைய அது வைணவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நித்திய சூரிகள்னு சொல்கிறாங்க. ஆக இறைவனை நெருங்கி இருக்கக்கூடிய அவனுடைய பாதார பந்தங்களை நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கேயே நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்து மதத்தினுடைய பரவலான ஒரு கொள்கை இருந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வன்றது நம்ம வந்து மேலே எங்கேயும் இருக்கிற இடம் கிடையாது. இதே இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணுறோம், அதுதான் சொர்க்கம். ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்கன்னு சொன்னாலே இன்றைக்கி நான் வந்து இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு பணியை செஞ்சுருக்கேன், இன்றைக்கி நல்ல ஒரு நல்ல விதமாக என்னுடைய பொழுது போயிருக்கு அப்படின்ட்டு அந்த ஆத்ம திருப்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆத்ம திருப்தி அதுதான் வந்து சொர்க்கம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான வந்து ஒரு நோக்கத்தை அவர் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெருமாள் சாமி அவர் ஒரு அருமையான வந்து ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு இது. அவர் 2-3 கோரிக்கைலாம் வேறு வச்சுருந்தேன். இப்போ செப்டம்பர் மாதம் புத்தகத்தை வெளியிடும்போது அந்த சில நூல்கள்லாம் நீங்கள் வந்து வெளியிடணும், 80வது வருஷத்துக்கு வந்து இந்த வால்ட் விட்மன் கவிதைகள்லாம் கொஞ்சம் தமிழில் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஆர்டின்னு கொஞ்சம் எழுதணும். அதே மாதிரி இன்னும் 2 வார்த்தைகள் மட்டும். நம்ம ஆஃபீஸர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் சொல்லலைனாக்கா இது வந்து என்னுடைய கடமை நிறைவேறாது. சார் காந்திதாஸ் சார் அவர்கிட்ட நான் நேரடியாக ஒர்க் பண்ணல, ஜனாதிபதி ஒர்க் பண்ணியிருக்கார். ஆனாலும் அவர்கிட்ட நான் நிறைய வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன். எப்போ நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாலும் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு கோட்டிங் கொடுப்பார், நிறைய படிப்பார். நிறைய இப்போ சொன்னார் பாருங்க, படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு இது. அந்த கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமிநாதன் சார் இவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் சர்வீஸை ஜாயின் பண்ணி ஆர்சி சார் வந்து சந்தித்த ஒரு சுவாமிநாதன் சார் தான். அந்த கடந்த மாதம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்துருந்தது. அதில் ஒரு நல்ல அருமையான ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறார். இங்கே கூட பண்ணியிருந்தாக்கா ரொம்ப நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நிறைய விஷயம். அவருடைய ஆங்கிலம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு ஆங்கிலம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை நான் வந்து அவர்கிட்ட நான் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு நிறையவே இருந்திருக்கு.
அதே மாதிரி ஜனார்த்தன் மூர்த்தி அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஃபார் எக்ஸலன்ஸ் அந்த நான் ட்ரை பண்ணி பார்த்த முடியல, அதனால் வந்து நம்ம திங்க் பண்ணவே முடியல. அப்புறம் அது மாதிரி எழுது கஷ்டம். அண்ணன் பொன்மொழி பிரமாதமாக வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. நண்பர் பன்னீர்செல்வம் அவர் ஒரு பெரிய சைவ சித்தாந்தி. அவரோட ஆல்மோஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது நாங்கள் வந்து தொலைபேசியில் நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள். பேசணும்னு சொன்னால் எப்படி ஒரு 1/2 மணி நேரம், அந்த சாப்பிட்ற நேரம் கடந்து போனாலும் கூட வந்து போயிடும். அப்படிங்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் அவரோட வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா நண்பர்களுமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மணிமாறன் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பேசினாலும் அவர்கிட்ட எப்போச்சும் பேசியிருக்கோம். எப்போ பேசினாலும் வந்து அந்த திருமூலரையும் திருமந்தத்தை பற்றி தான் பேசுவார். என் தம்பி ராஜேந்திரன் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் முழுக்க முழுக்க வந்து பழுத்த சிவனடியார் ஆகிட்டார். அவர் நம்ம துறையை விட்டு நம்ம ஐஏஎஸ் ஆகி போன பிற்பாடும் கூட நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்து ஒரு நட்போடு இணங்கி பழகிக்கிட்டு இருக்கார். போன வாரம் பேசும்போது சொன்னார், என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டுருக்கீங்களா, வரீங்களா அப்படின்னு சொன்னார். தம்பி வாங்க, நீங்கள் வரணும், நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து கலந்துக்கிட்டார். அவர்லாம் பேச விட்டுன்னு சொன்னாக்கா மணிக்கணக்கில் நல்ல விஷயங்களை பேசக்கூடியவங்க, என்ன மாதிரி இல்லை, நல்ல விஷயங்களை வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லக்கூடியவங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. எல்லாருமே அதை நான் இப்போ சாமிநாதன் சாரில் மறந்துட்டேன். சாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ திடீர்னு பேசுவார், நல்லா இருக்கீங்களா சார் அப்படிம்பாரு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசின்னு சொன்னால் கூட ஏதாவது புது விஷயத்தை சொல்லுவார். டிசைன் தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பாரு, நமக்கு தெரியாது. அப்புறம் இன்னொருத்தர் கேட்பார், அவர் தெரியுமான்பார், நமக்கு தெரிஞ்சதுலாம் வேறு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். 87 வயசு அப்படின்னு சொல்லுவார், வீட்டுக்கெலாம் வந்திருக்கார். எப்போ பேசினாலும் புது விஷயத்த சொல்லுவேன். நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன், உங்கள்கிட்ட பேசுகிறதே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க, ஒரு புது விஷயத்தை நான் தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒவ்வொரு நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்ல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதுலேயும் இந்த எஸ்யூஓ குரூப்புன்னு அது யார் போட்ட விதைன்னு தெரியல, மோகனுக்கும் நந்தகுமாரிக்கும் வந்து உண்மையிலேயே நம்ம எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். எல்லாருமே தொடர்ந்து இப்போ சில பேர் சொன்னாங்க, இந்த குருமூர்த்தி நினைக்கிறேன், யாருமே போட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் 4 பேர் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 4 பேர் போடுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ பேரை கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று வந்து அந்த ஸ்டோரேஜும் போயிடும், 2வது நமக்கு நேரமும் இல்லை. ஒரு காலத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறைய வந்து மாதம் புதிய நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பயண கட்டுரைகளாகட்டும், சமய கட்டுரைகளாகட்டும், அறிவியல் கட்டுரைகளாகட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிஎஸ் ஆஃபீஸில் டிராஃப்ட்டுக்கே நான் அவசரப்பட்டிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக டிராஃப்ட் போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னாக்கா அதை விட அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எங்கேயோ இருக்குது. அவங்க வேறு போய் இருந்திருக்க வேண்டிய, அங்கே போயிருந்தாங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப பிரமாதமாக வந்திருப்பாங்க. எழுத்தாளராக வந்திருக்கலாம், அது வேறு கலைத்துறைக்கு போயிருந்தாங்கன்னா பிரமாதமாக வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த எஸ்யூஓ குரூப் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இப்போ இந்த இவ்வளோ கூட்டம் வந்து காரணமே வந்து எஸ்யூஓ தான். இல்லைன்னாக்கா வந்து நந்தகுமாரி நான் அழிச்சிட்டாரு எல்லாரும் வாங்க அப்படின்னு லெட்டர் போட்டாக்கா அந்த லெட்டரை எடுத்து வச்சு அப்புறம் நம்ம மறந்து போயிடுவோம். இந்த ஒரு குரூப்பு போட்டு இதில் வந்து நேற்று வேறு ஒரு கட்டளை வேறு யாரும் எந்த விதமான பதிவும் போடக்கூடாது, இதை பதிவு மட்டும்தான் போடணும் அப்படின்னு அது ஒரு கண்டிஷன் வேறு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை வந்து டப்புன்னு அப்படி நிறுத்திட்டாங்க. ரொம்ப அழகாக அந்த அந்த கொண்டு போகிறாங்க பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. யாருடைய மனசும் புண்படாமல் ரொம்ப அழகாக வந்து அவங்க கொண்டு போட்டு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. மோகனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. அது ஒரு பில்லருங்கிற மாதிரி தான் வந்து அவர் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவருடைய நம்ப முடியல. நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு சக நண்பர்களாக நம்ம பழகியிருக்கோம். இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கலை உணர்வு, அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த எஸ்யூஓ குரூப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா தவிர்க்க முடியாமல் நம்ம சிலதெல்லாம் வந்து பார்த்து தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம். அப்புறம் மற்றதெல்லாம் இருக்குது. அப்புறம்
அது தமாஷா ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம பேச முடியாததெல்லாம் அந்த பேசிக்கிட்டுலாம் அதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய குரூப் வேறு இருக்கேன் நான். அதனால் அந்த ஒரு வாட்ஸ்அப்புன்னு ஒரு இதுன்னு சொன்னாக்க ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் எனக்கு குறைந்து போயிடுது. அதுக்கப்புறம் படிக்கிற வேலை. ஸோ இந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கி எப்படி அமையணுமோ அப்படி அமைஞ்சிருக்கு. எந்த நோக்கத்தை நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அந்த நோக்கத்தை போய்கிட்டு இருக்கோம். அப்பர் பற்றி தம்பி ராமச்சந்திரன் வந்து நம்ம நண்பர் சொல்லும்போது அவர் அப்பர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னார். அப்பர்னா யார்? திருநாகர் சுவாமிகள் அப்பர் எக்ஸ்பர்ட்னர். அப்பர் தான் சொன்னார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். பாலநாய் கழிந்த நாளும் பைமலர் கோதை மாதம் மேலநாய் கழிந்த நாளும் மெலிவிடு மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த குறிக்கோள் இல்லாமல் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இந்த குரூப்புக்கு வந்த பிறகு ஒரு குறிக்கோள் ஏற்பட்டுருக்கு. இந்த குறிக்கோள் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டு. எல்லாருக்கும் வந்து ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல ஒரு நீள் ஆயுள் கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை நம்ம வாழணும். இதுபோல் கலந்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து கலந்து பேசுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இந்த அன்பு பரிமாற்றங்கள், நல்லெண்ண பரிமாற்றங்கள் இந்த குழுக்கள் மூலமாக, அது தொலைபேசி வாயிலாக, அதெல்லாம் வந்து ரொம்ப வாழ்க்கை சுவையாக கொண்டு போகுது. அந்த வகையில் அமைப்பாளர்களுக்காகட்டும், இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண நந்தகுமாரி, மோகன், நம்ம திருநாகேஷ் மற்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி பாராட்டுகின்றேன். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரு ஜெகநாதன் சார் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் ஆர்.எம். ஜெகநாதன், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர். சொந்த ஊர் ராசிபுரம். இங்கே சென்னையில் 30 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். 51 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரையிலே ஒரு கலைக்கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்தேன். அப்பொழுது தான் ராம்கோவில் வந்து துரைசாமி அவர்கள் இணைப்பதிவாளராக இருந்தார். அப்போ ஒரு 4-5 வருஷம் அந்த காலேஜில் வேலை பார்த்துட்டு குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு டெப்டி ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் கிடைக்கிது. டெப்டி போய்கிட்ட அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி டிஆர்ஐ என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் கூட்டுறவுத்துறையில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு போய் கேட்குறேன். ஏன்னா அவர் எனக்கு வந்து ஹைஸ்கூலில் எனக்கு வாத்தியார். 9th படிக்கும்போது நான் அவருடைய ஸ்டூடெண்ட்டு. 10th படிக்கும்போதும் அவர் எனக்கு கிளாஸ் டீச்சரு. என்ன என்கிட்ட வந்து நீயே கேட்குறியா, நீ ஜாயின் பண்ண அப்படின்னாரு. அப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். 78 ஜனவரியில் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய பயணங்கள் துறையில் வந்து என்னுடைய பயணங்கள் தொடர ஆரம்பிச்சது. அப்படி தொடர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா டிஆராக ஒரு 9 வருஷம், ஜாயின்ட் ரிஜிஸ்ட்ராராக ஒரு 9 வருஷம், அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ராராக ஒரு 9.5 வருஷம். அதுதான் பீரியடு முடிஞ்சு போச்சு. அதில் வந்து இந்த துறையில் வந்து அவர் டாக்டர் சிஆர் சொல்லும்போது, ஐஏஎஸ் வந்திருக்காருங்களே, அவர் சொல்லும்போது சொன்னார், மிக நெருங்கிய மக்களோடு மிக நெருங்கிய தொடர்புடைய துறை என்னன்னா ரெவன்யூக்கு அப்புறம் நம்ம தான். ரெவன்யூனா விஏஓ, ஒரு கிராமத்தில் ஒரு விஏஓ இருப்பார், அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் தான். அது பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது நான் பிடிஎஸ் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம துறை தான் அதில் உள்ள நகரத்திலிருந்து பெருநகரத்திலிருந்து கிராமப்புறம் வரையிலும் ஊன்றி தோன்றி இருக்கிறது. ஜெயன் கிருஷ்ண ஐயா அவர் சொன்னாங்க, எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதில் வந்து புதிதாக வருகிறவர்களுக்கு நம்ம மாதிரி ஆஃபீஸர்ஸை வந்து தாராளமாக ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக கொடுப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கொடுப்பறதுக்கு வாய்ப்பு. அதாவது நாமளும் பயன்படுத்திக்கணும், அவர்களும் பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த விஷயம் ஒரு என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டில் இதுவரையிலும் எதுக்கு எடுத்தாலும் என்னன்னு தெரியல, எனக்கு தான் அதை ரெஃபர் பண்ணுறாங்க. சிஎஸ்ஆர் மேலே 17BR இருந்தாலும் சரி, அல்லது டிஆர் மேலே 17BR இருந்தாலும் சரி, ஜாயின்ட் ரிஜிஸ்ட்ரார் மேலே 17BR இருந்தாலும் சரி, அது அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ரார்ஸ் மேலே பெட்டிஷனாக இருந்தாலும் சரி, பெரும்பாலானது எனக்கே ரெஃபர் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏங்க நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 நாள் தாங்க இருக்குது, இந்த அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட ஒரு பெட்டிஷன் எனக்கு ரெஃபர் பண்ணுறீங்களே, எத்தனையோ பேர் இருக்காங்க, அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ரார்க்கே எதுக்கு பெட்டிஷன் ரெஃபர் பண்ணுறீங்க, அங்கே கன்சூமர் சிஏ இருக்கார், அவர் ஐஏஎஸ், அவருக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி எதுவுமே கேட்க மாட்டாமல் நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க
எவ்வளோக்கும் அவருக்கு ஐஏஎஸ் உறுதியாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஃபீஸருக்கு அடிஷனல் சாருக்கு ஐஏஎஸ் கிடைக்கிட்ட 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு முந்தின பேட்சில் நானும் அவரும் தான் ஐஏஎஸ் இன்டர்வியூ போனோம். போகும்போது என்னாச்சுன்னா அவர் 3 ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, 3 ஆஃபீஸர்ஸு ஃப்ரம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மொத்தம் 6 பேர் உட்காந்துருந்தாங்க. கேட்டேன், எனக்கு கிடைக்காது. ஏன்னா எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, முதல் கேள்வியே நான் லீவ் போட்டு படிக்கிறேன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி படிக்கிறேன், இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு போகிறேன். ஆனால் அந்த கேள்வியெல்லாம் கேட்காம என்ன கேள்வி கேட்டாங்க, முதல் கேள்வியே டெல்லியிலேருந்து வந்த ஆஃபீஸர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, see already your own brother is an IAS officer, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார், ஒரே குடும்பத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவையா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம்? அந்த மாதிரி கேட்டுட்டு அப்புறம் அந்த பேட்சில் எனக்கும் கிடைக்கல, ஒரு மிஸ்டர் சீதாராமனுக்கும் கிடைக்கல. 2 பேர் தான் போனோம். போன இடத்துல அப்புறம் அதுக்கு அடுத்த பேட்சில் அவர் மேலே ஒரு பெட்டிஷன் வந்துடுச்சு. அதை ஒரே வாரத்தில் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரே வாரத்தில் பெட்டிஷனை ரெடி பண்ணி கொடுத்தோம். அவருக்கு இன்டர்வியூ வந்தது, செலெக்ஷன் ஆனார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போனார். அந்த மாதிரி யாரையும் 20 வருஷம் 30 வருஷம் நம்மளாம் வேலை பார்த்துருப்போம். 30 வருஷம் 35 வருஷம் 38 வருஷம் வேலை பார்த்துருக்குறோம். எவ்வளோ சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தைய அவர் மேலே ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ அல்லது வேறு யாராவது அனானம்ஸ், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னா யார் பெட்டிஷன் போட்டாங்க, அவன் பேர் இருக்கா, அட்ரஸ் இருக்கா அப்படின்னு 1980 ரிஜிஸ்ட்ரார் சர்க்குலர் விட்டுருக்காரு. அப்படிப்பட்ட பெட்டிஷனை தான் நீங்கள் என்கொயரி பண்ணணும்னு. அவர் ஹெச்பிஎன் ஷெட்டி இருக்கும்போது, பதிவாளராக இருக்கும்போது போட்ட ஒரு சர்க்குலருங்க. நானும் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் டிஆர் ஃபார்மிங்காக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் போட்ட இதுவரையிலும் என்னுடைய சர்வீஸில் ஒருத்தருக்கு கூட பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்ததே கிடையாதுங்க. ஒருத்தருக்கு கூட நான் பனிஷ்மெண்ட் வாங்கி ஒரே ஒரு கேஸில் மட்டும் நான் சுகர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். சுகர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சுகர் டிபார்ட்மெண்ட்டில் அற்புதமாக இருந்தது. ஒரு 3 இயர்ஸ் பக்கமாக இருந்தேன். ஒரு ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் மேலே மொத்தம் 18 மில்லுங்க. 18 மில்லில் 8 மில்லு டிஆர்ஓ, 8 மில்லு ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார். அப்படி தான் அந்த ரேஷியோவில் தான் போடுவாங்க எப்போவுமே. அப்படி போகும்போது 2 அடிஷ்னல் ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் மேலே பெட்டிஷன்ஸ் இது சார்ஜஸ் போட்டாங்க. சார்ஜஸ் போட்டு அது எனக்கு ரெஃபர் ஆச்சு. எனக்கு ரெஃபர் ஆகி நான் ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன். சார்ஜஸ் நாட் ப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த கமிஷனர் கூப்பிட்டு, சுகர் கமிஷனர் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு, இது நாட் ப்ரூஃப்னு கொடுக்காதீங்க, ப்ரூஃப்டுன்னு கொடுங்க அந்த ஜேஆர் மேலே அப்படின்னு சொல்லி 2 ஜேஆர் மேலேயும் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு ஜேஆர் பாண்டியன் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணவர், இன்னொரு ஜேஆர் ராம்கோ சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணவர். அப்போ இருந்து நடந்ததுக்கு இவர் இப்போ சுகர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எனக்கு ரெஃபர் ஆகுது. அப்புறம் கமிஷனர் சொல்கிறாரு, இல்லை இதை நீங்கள் ரிப்போர்ட் மாற்றி கொடுங்க, நாட் ப்ரூஃப்டுன்னு கொடுக்காதீங்க, ப்ரூஃப்டுன்னு கொடுங்க அப்படிங்கிறாரு. சரி, அது எப்படி சார் கொடுக்க முடியும்? நான் டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கொடுத்துருக்குறேன், நாட் ப்ரூஃப்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு யூ கேன் ரெஃபர் த மேட்டர் டு த கவர்மெண்ட். அனுப்பலாம்ல, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இவ்வளோக்கும் அந்த சுகர் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷன் ஆஃப் சுகர்ஸ் என்னுடைய பேட்ச்மெட்டு மிஸ்டர் அலாவுதீன் அப்படிங்கிறவர், மதுரைக்காரர். அவர் பிரதர் ஒரு டாக்டரு. நாங்கள் மதுரையில் இருந்ததுனால பேட்ச்மெண்ட் மட்டும் இல்லை, 2 பேரும் ஒரே கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தோம். அவர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நான் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஜெகநாதன் நீங்கள் அப்போ பக்கத்தில் பகவதிராமன் உட்காந்துருக்காரு, அடிஷனல் டைரக்டர். நான் சுகர் ஃபெடரேஷன் ஸ்பெஷல் ஆஃபீஸரு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் உங்களுக்கு யூ ஹவ் காட் த பவர் டு, நான் கொடுத்த தப்புன்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தட் சார்ஜ் வாஸ் ஆல்சோ ட்ராப்டு அகேன்ஸ்ட் தி 2 ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார்ஸ். அதுக்கப்புறம் 2 பேருமே அடிஷனல் சார் ஆனாங்க. ஸோ நம்மளுடைய எய்ம் நல்லது செய்வோம். அவர் ஜெயன் கிருஷ்ணன் ஐயா சொன்னார், இவன் நம்ம சிஆர் சொன்னார். சிஆர் ஐஏஎஸ் வர்றதுக்கு முந்தி ஒரு ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் இருக்கும்போது டிஎன்எஸ்பி பேங்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஒரு கருத்தரங்க வைக்கிறாங்க பிடிஎஸை பற்றி. நாங்கள் டிஆர் இருக்கார், சொசைட்டி லீட் சொசைட்டி எஸ்ஓஸ் இருக்காங்க, அடிஷனல் சார்ஜ் இருக்காங்க, டிஆர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பிடிஎஸ் டிஆர்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த மீட்டிங்கில். அப்போ அவர் பேசுகிறாருங்க, கரெக்டாக 29 வருடங்களுக்கு முன்பு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 29 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு கடைசியாக பேசி முடிக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இப்படி தான் பிடிஎஸ்னால் இப்படி இருக்கிறது தான் நல்லது, நாட்டுக்கு நல்லது, துறைக்கு நல்லது, பயனாளிகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடித்தார். அந்த வார்த்தைகள் இன்னும் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு.
அதனால் என்னுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் ஃபெடரேஷனில் இருந்திருக்கேன், மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனில் இருந்திருக்கேன், இதில் ஹவுசிங் ஃபெடரேஷனில் இருந்திருக்கேன், ஹவுசிங் ரிஜிஸ்ட்ரால் இருக்கேன். என்னுடைய பிஏ நான் கரெக்டாக 18 வருஷம் ஆகுதுங்க நான் ரிட்டையர்ட் ஆகி. நான் சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக எல்லாம் சார்ஜ் சிடிசியில் கையெழுத்து வாங்கிட்டு நான் சீட்டை விட்டு எந்திரிக்கிறேன். சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிஏ டிஆர் அவர் கூப்பிட்டு இங்கே நிற்கிறாரு. நான் எந்திரிச்சு நின்றுட்டேன். அவருங்க நின்று, சார் 19 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் சார் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறீங்க. வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறோம் அந்த போஸ்டில். எப்பா இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றியாவது போயிருப்பேனே அப்படின்னு சொல்லுவேன். இல்லை சார், நான் அதுக்கு கவர்மெண்ட்டில் போய் எழுதுறேன், எனக்கு வந்து என்னால் முடியல, ஒரு 2 இயர்ஸ் இருந்துட்டேன், அதனால் என்னை மாற்றிருங்கன்னு கூட போய் எழுதியிருந்தேன். அது கவர்மெண்ட் அதை பற்றி எடுத்துக்கவே இல்லை எனக்கு அப்புறம் கடைசியில் 3.5 இயர்ஸ் அந்த ஆர்சிஎஸ் ஹவுசிங்காகவே போட்டாங்க. அப்புறம் போட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ கடந்த 18 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற பின்பு என்னுடைய வேலை என்னென்னா, யாரெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக போட்டித் தேர்வுக்கு பயிற்சி மையங்கள் நடத்துகிறார்களோ அங்கே போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, இரஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரீட் அண்ட் ரிலிஜன்ஸ், யாரை கூப்பிட்டாலும் சரி. இந்த 19 வருஷம் இதுதான் எனக்கு பொழுதுபோக்கு. நான் ஒரு எஜுகேஷன் நிறுவனத்துக்கு தலைவராக இருந்துகிட்டு இருக்கும் போதும் 2000 பசங்க படிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த பணியை தான் எனக்கு பிடித்த பணி. ஏன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து டிபார்ட்மெண்ட் வரதுக்கு முந்தி கல்லூரியில் இருந்ததுனால அந்த தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருப்பேன். திருப்பூரில் நம்ம ஒரு ஹவுசிங் சொசைட்டி ரன்னிங் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், லேடிஸ் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே வந்து 2000 பேர்த்துக்கு மேலே படிக்கிறாங்க திருப்பூரில், கோயம்புத்தூர் பக்கத்தில். அந்த மாதிரி கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் அப்புறம் ஹெல்த்தை பற்றி சொன்னாங்க. ஹெல்த்தை பற்றி சொல்லும்போது நான் வந்து செயின் ஸ்மோக்கராக இருந்தேங்க. எப்போன்னா 1965க்கு முந்தி. அப்புறம் இதை விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த டேட் எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது. 1968ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புகைப்பிடிக்கும் பழத்தை நிறுத்தி விட்டேன். அந்த டேட் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதுவரை இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த விழா குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திரு பொன்மணி சார் அவர்களுக்கு பேசும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1979 செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த அறைக்குள்ளே முதல்ல வந்தது. 79 செப்டம்பர் 6ஆம் தேதி அண்ணன் மூர்த்தி, அண்ணன் ஜமால், பொன்மணி 3 பேரும் டைரக்டர் டிஆராக வராங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் அந்த ஸ்டாஃபுக்கு பக்கத்துலேயே புரோடியாஸ்னு போட்டு முதல் ரூம் வாங்கின டிஆர் நாங்கள். அப்புறம் பின்னால் வந்து தம்பியெல்லாம் கொஞ்சம் போராட்டத்தில் விட்டாங்க, வாங்க முடியலன்னு சொல்லி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்போ வரும்போது இந்த அமைப்புகளில் நம்ம பேசுகிறதெல்லாம் நினச்சி பார்த்தா, ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த அமைப்பு நமக்கு செய்து கொடுத்துருக்கு. ஒன்று, இப்போ நான் பல முறை கூப்பிடுவாங்க வருவாங்க, போகிற அது ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒன்று அப்படி எப்படி சொல்லுது. என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த இடத்துலையும் அல்லது யாருக்கு முன்னாலேயும் எனக்கு வயசு இதுன்னு யாரும் உருப்படியாக சொல்லவே மாட்டாங்க. எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வயசு இதுன்னு சத்தம் போட்டு ஸ்டேஜில் உட்காந்து சொல்லக்கூடிய ஒரே இடம் எது? இதுதான். அதில் 2 கட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஆட்களும் உண்டு. மோகன் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி பண்ணுறவங்களும் உண்டு. ஏனென்றால் வீட்டில் எனக்கு வயசாகிடுன்னு சொன்னீங்கன்னா வீட்டம்மா வருவாங்க அப்படின்னா உங்களுக்கு வயசாகிடுச்சும்பாங்க. பிள்ளைங்கள் வயசாகிடுச்சுன்னு சொன்னால் அதை தெரிஞ்சு நடந்துக்கோ, செய்ய வேண்டியது செய்யாத அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். நண்பர்கள் மத்தியில் சொன்னால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு சுகர் இருக்குது, ஒரு இட்லி தான் சாப்பிட சொல்லியிருக்காரு, எனக்கு இட்லி தான் கிடையாது, வெறும் கஞ்சி தான் குடிக்க சொல்லியிருக்காரு, நீ என்ன மாத்திரை போடுற, நான் என்ன மாத்திரை போடுறேன், நீ என்னென்ன சாப்பிட்ற, நான் என்னென்ன சாப்பிடல, ஓம் பையன் என்னெல்லாம் தேறான், என் பையன் என்னெல்லாம் தேறான், பொழுது எப்படி போகுது, இதுதான் இருக்கும். இதில் பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா இரங்கல் பாவாகத்தான் இருக்கும். இரங்கல் பாவனா தெரியும், தன்னோட இல்லாமைய
இயலாமையை வருத்தத்தோடு சொல்லக்கூடிய இடமாகத்தான் அது வந்து இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் காலத்தை விட கட்டாயம். பருவங்கள் வந்து கடந்து வரதும்ல, குழந்தை பருவங்கள், அது மாதிரி பேதை பெதும்பை மங்கை மடங்கு அறிவை தெரிவை பேரிடம் பண்ணாங்க. அது மாதிரி இவனுக்கு எல்லாம் மாலை மங்காலம் எல்லாம் போய் எல்லாருக்கும் ஒரு பருவங்கள், எல்லாருக்கும் சந்தோஷமாக போட்டி போட்டு சட்டை போட்டு இருந்துட்டு எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோமோ, இதையும் ஏற்றுட்டு தான் ஆகணும். இதில் எதுவும் இல்லாதது என்பது எதுவுமே இல்லை என்பதை நமதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இயலாமை எல்லா வயதிலும் உண்டு. இப்போ வந்து 25 வயசு பையனே முடியலங்கிறான், முட்டை பிடிச்சிட்டு தான் ஏறுறான், நான் பிடிக்காம ஏறுறேன் மேலே. கல்லூரி செய்த பையன்கள் பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், உடல் பயிற்சிகள், மனம், வாக்கு, செயல் என்ற 3ம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. நீ என்னதான் வசதியாக இருந்தாலும், பணங்காசோடு இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், எதில் இருந்தாலும், மனத்தில் சுத்தம் இல்லைன்னா நீ போன அது உள்ளேருந்து குத்திக்கிட்டே தான் இருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது. வாக்கு, பேச்சு, பேசுகின்ற செயல் வந்து புண்படுத்தாம, அது சொல்லாம எனக்கு கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுங்கிற மாதிரி தான் எல்லாம் உண்டு. ஆனால் பேசும்போது இது நம்ம துறை அலுவலர்களுக்கு வந்து விளக்காகவோ அல்லது விதி விளக்காகவோ இருந்திருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டேன், தம்பி மோகன் அட்ஜஸ்ட்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணுவார். நான் கல்லூரியில் பேராசிரியர் இருக்க வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாதுங்க, சொன்னதே கிடையாது. அது வாழ்க்கையில் பிரின்சிபலாக வச்சு, நான் என் ஸ்டூடெண்ட் ஆஃப் காந்தியன் தாட், எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு காந்தியன் தாட் வந்து தமிழ் படித்து முடிச்சுட்டு பொய்யே நான் கல்லூரி பணியில் பணியாற்றினவரே பொய்யே சொன்னது கிடையாது. இங்கே வந்து பயிற்சி முடிச்சு போனவரும் பொய்யே சொன்னது கிடையாது. அவ கூட ஜமால் மூர்த்தி என்னை பார்த்து பேசுவாங்க, வந்து எத்தனை நாளைக்கு ஓடுது பார்ப்போம் அப்படிம்பாங்க. நேர்மையாக உண்மையை சொல்லி கஷ்டங்களை வாங்கியிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினச்சதே கிடையாது. சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்க. திருநெல்வேலியில் வந்து புரோடியார் அண்ணனாக இருக்கார், ஆர்.எம். ஜெகநாதன் அண்ணன் வந்து சேர்மாதேவி டிஆர், கிருஷ்ண குருசாமி சார் வந்து ஜேஆர். திருநெல்வேலியில் 2 நாள் 3 நாள் நடக்கணும் டிஆர் ரிவ்யூ மீட்டிங். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் 3ம் சேர்ந்து ஒரு ஜேஆர் நடத்துவாங்க. பெண்டிங் ரெவனன்ஸ் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். மீட்டிங் நடக்கும் வச்சிங்களேன். எல்லாரும் கேட்பாங்க, கேட்டு முடிஞ்சால் எல்லாரும் என்ன அந்த ரிப்போர்ட் எங்கே, எந்த ரிப்போர்ட்னு கேட்டால் சார் வந்த ரிப்போர்ட்டை விட 80% பெண்டிங்காக இருக்குங்க, அவர் பேர் படிப்பார். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சார் நேற்று அனுப்புனேன் சார், டைப்பில் இருக்குது சார், டெஸ்பேச்சில் டிலேயாக இருக்கும் சார், வந்துடும் சார் வந்துடும். இதே அவர் நோட் பண்ணி பீஸ் பண்ணி எழுதி வைப்பார். கேசவராஜன் இருந்தார், அவர் எழுதி வைப்பார். நான் அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு புதுசாக நார்மல் டிஆராக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன கேட்பார், இன்னும் ரெடி ஆகலை சாருமே, அப்படி ஒரு மாதிரி இப்படி பார்ப்பார். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என் மேலே அவருக்கு அன்பு உண்டு. கூப்பிட்டு, என்ன தம்பி உனக்கு என்ன ப்ராப்ளம் பாரு, ஒன்றரை வயசில் கூடவங்க எல்லோரும் இருக்காங்க. பாப்பன்னு ஒரு டிஆர் இருந்தாங்க, அந்த கோயில்பட்டி டிஆர், சுந்தரராஜனுடைய மாமனார், அவர் கூட கொடுத்துட்டாரு. உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படிம்பாரு. சார் நான் காலேஜ்லேருந்து புதுசு இப்போ தான் வந்திருக்கேன், அந்த ஆஃபீஸை நான் முழுசாக வந்து புரிஞ்சிக்கல, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜாயின் பண்ணி 1.5 மாதம் தான் ஆச்சு, என்ன சொன்னால் தெரியல சார், வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு. சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அனுப்பிட்டார். அடுத்த 2 மாதங்கள் கழித்து அடுத்த ரிவ்யூ மீட்டிங் வருது. இந்த மாதிரி டிஆர் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. பெண்டிங் ரெவனன்ஸ் வந்து பிஎஸ்ஓ பண்ணி வந்து படிக்கிறாரு. போன மாதத்தில் யாரெல்லாம் பெண்டிங் சொன்னாங்களோ, டைப்பிங்கில் இருக்குது, டெஸ்பேச்சில் இருக்குது, டிலேயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, எல்லாரும் அதே பெண்டிங் சேம் இருக்குது. ரிப்போர்ட் கொடுத்து நான் ஒருத்தன் தான். அப்போ மீட்டிங் முடிஞ்சவொடனே நான் அவரை கிருஷ்ணகுருசாமி சார் போய் நான் போய் பார்த்தேன். அவர் மிலிட்ரி மேன், அப்படி மீசை முடிக்கிட்டே இருப்பார், வந்துட்டே இருப்பார். பக்கத்தில் போய், ஐயா என்னை தப்பாக நினைக்காதீங்க, போன மீட்டிங்கில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்றும் சொல்லலை, என்னையை கூட்டு வச்சு பாப்பன் சாரை வச்சு ரெடி பண்ணி வந்து சொன்னீங்களே, நான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், என்னையா சொல்கிறீங்கன்னு அதான் எடுத்துட்டு பக்கத்துலேயும் முது வந்து தட்டி கொடுத்துட்டு, டிபார்ட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா. பொய்மை என்பது வாய்மை எடுத்து புகையிலிருந்து நன்மை பயக்க முடியும்னு குரல் சொன்னார். தமிழ் படிச்சுட்டு அந்த கொழுப்பு போகாதுல. நான் சொன்னேன், பொய்மை என்பது வாய்மை எடுத்து கரெக்டு தான் சார், புரை தீர்ந்த நன்மை பயக்க முடியும்னு ஒன்று புண்ணாட சொல்லியிருக்காரு. யாருக்கும் குற்றம் இல்லாத நன்மையை கொடுக்காத பொய்ன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் குற்றம் பண்ணுறது தானே சார் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீ எந்த காலேஜில் படிச்சுன்னு கேட்டார். ஆயத்தனான் காலேஜ் சார்னு சொன்னேன். நல்லா தான் இருந்து சொல்லிட்டு என்னை கடைசியில் அவர் சர்வீஸ் வரைக்கும் என்னை வந்து அவருக்கு டெப்டியாக பக்கத்தில் வச்சுக்கிட்டார். எதனாலும் என்னை கேட்பார், செய்வார். ஏனென்றால் இந்த துறையில் போட்டதெல்லாம் போய் வேஷம். தம்பிகள் என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இயல்பான குணத்தோடு ஒருத்தர் கூட இங்கே பணி செய்தவர்கள் இங்கே பணியாளராக ஆசிரியர்களாக வாழ முடியல, வாழலை. ஏனென்றால் வரக்கூடிய ரிப்போர்ட்டு, கேட்கக்கூடிய பதில், இதுக்கு என்ன பதில் தான் பார்க்குறாங்க. அசோகன் நல்லா சொன்னார், டிராப்டே போனமான்னு நினச்சி ஒரு அப்படி டிராப்ட் போடுறாரு, கரெக்டு. ஆனால் அவருக்கு என்ன இடத்த கொடுத்துருக்கணும், போஸ்டிங் கொடுக்கும்போது செகண்ட் என்ன எந்த டிராப்ட் போட்டால் இவருக்கு உகந்ததோ அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ எக்ஸலன்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் இருந்திருப்பார். அதே தான் போஸ்டிங் போடுறது எப்போ, அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆரை வந்து இங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு போனால் தான் போஸ்டிங். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஹெச்டிசி ட்ரைனிங் முடிச்சுட்டு போனால் தான் போஸ்டிங். இப்போ ரெக்ரூட் பண்ணோன்னா போஸ்டிங்.
நேரம் கிடைக்கும் போது ட்ரைனிங், கரஸ்பாண்டர்லேயோ மண்ணாங்கட்டிலேயோ ட்ரைனிங். பிறகு சந்ததிகள் எப்படி வந்து நமக்கு வந்து சேரும் பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. மனம், வாக்கு சொன்னேன், செயல் இருக்கு பாருங்க. செயல் சொல்லும் போது யாரையும் தயவு தப்பாக நினைக்காதுங்க. பணிகளை நான் செஞ்ச முடியாது, ரிட்டர்ன் ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன். தம்பி தப்பாக நினச்சிக்காது, பேச்சுக்கு சொல்கிறேன். ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன்பாங்க. ஆன்மீகங்கிறது என்ன புதுசு இல்லை, ராஜேந்திரனுக்கு உள்ளே இருந்தது. அப்பவுமே எனக்கு தெரியும், நான் போகும்போது என் கூட பிரதோஷத்து கோயிலுக்கு வருவார், அந்த சிவன் கோயிலுக்கு வருவார், பாடுவார், எல்லாமே இருக்கு. ஆன்மீகம் என்பது ஆன்மாவை ஈர்ப்பது எதுவோ அது ஆன்மீகம், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறது ஆன்மா இருக்கா, ஆன்மீகம். சினிமா பார்க்கறது தான் இனி இருக்குதா, ஆன்மீகம், தப்பு இல்லை. சாமி கும்பிட ஆன்மீகம். ஆனால் நம்ம என்ன நினைச்சினோம், ஆன்மீகம்னா யோகம், தவம், உட்கார்றது அப்படிங்கிறது இல்லவே கிடையாது, நிச்சயமா இல்லை. அப்படி இருந்தால் அந்த நினைப்பு வந்து மாற்றிடுங்க உண்மையா. ஏனென்றால் யோகம்னு ஒன்று இருக்கு வச்சுங்க. ஆன்மீகத்தில் வந்து யோகம், யோகத்துனா என்ன, தவம் வேணும். தவத்துக்கு என்ன வேணும், உரு வேணும். நம சிவாயா, நாராயணா, சரவணபவா, ஏதோ ஒரு உரு வேணும் சொல்றதுக்கு. உரு இல்லாத தவம் கிடையாது. உருனா மந்திரம் இல்லாத தவம் கிடையாது. ஓம் நம சிவாய ஏதோ ஒன்று. ஆனால் உருங்கிறது என்ன தெரியுமா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. அவர் எழுதிருக்காரு. தவம் தவங்கிறிய, தவத்திற்கு மந்திரம் என்ன தெரியுமா, ஓமோ அல்லது சரணபவாவோ நாராயணமாவோ அது இல்லை. உற்ற நோய் நோன்றல், பிற உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை உள்ளால் உணர்ந்து பார்த்தல், உள்ளத்தால் உணர்தல். உற்ற நோய் நோன்றல். அதோடு மட்டும் இல்லை, அந்த நோன்றலுடைய விளைவு உயிர்க்கு உருகன் செய்யாமை, பிற எந்த உயிர்களுக்கும் துன்பம் செய்யாமை. இந்த ரெண்டு எதுவோ அதுதான் தவத்திற்கான உரு. போய் உட்கார்ந்துட்டு வடக்க இருந்து தெற்க உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு சமணம் போட்டு பத்மாசனத்தில் அர்த்த பத்மாசனத்தில் இருந்து சொல்றதல்ல உரு. அன்றைய செயல்முறையில் இதுதான் தன்மை. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் 2 வேளையும் சஷ்டி கவசம் சொல்லுவோம், சண்முக கவசம், அனுபூதி இதெல்லாம் உண்டுன்னு வச்சுங்க. அப்போ இந்த சர்வீஸுக்குள்ளே வரும்போது எனக்கு யார் சொன்னாரோ அவர்கிட்ட போய் நான் வந்து கேட்டேன். நான் வந்து 2 வேளையும் குளிக்கணும், சாமி விளக்கத்தணும், பூஜை பண்ணணும், இதெல்லாம் சொல்லுன்னு இருக்கேன். இங்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நீ எங்கே இருக்கிற, என்ன செய்யறது உள்ளமல்ல, மனசு எதை நினச்சிட்டு இருக்குதோ அதுதான் முக்கியம். ட்ராவல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் போகணும், நான் வாட்டி கவசம் சொல்லிகிட்டே இருப்பேன். நடந்து போயிட்டு இருந்தால் கவசம் சொல்லிகிட்டே இருப்பேன். சரி, அப்போ இப்படி போகின்ற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆன்மீகத்தில் தான் இருக்கும். அந்த ஆன்மாவை ஈர்க்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, அதில் தான் எல்லாரும் இருக்கும். ஆனால் ப்ரையாரிட்டி என்று வைத்து முந்தி 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 போகும்போது எது முதல்ல வருது எது பின்னால் போகுதுங்கிற நிலைக்குள்ளே வந்தோம்னா இது சரியாயிடும். உடல் நலம், உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அதிகமாக கவனம் செலுத்துவது, கவனம் செலுத்தாது. சர்வீஸில் இருக்கணும்னு வச்சுங்க, அதிகமாக நம்மளால் எது முடிஞ்சது, ஈஸியாக நம்முடைய சாப்பாட்டை தியாகம் பண்ணுறது. காலையில் சாப்பாடு ஒன்று வேகமாக சாப்பிடுவோம் அல்லது நிறைய சாப்பிடுவோம், சாப்பிட்ட டைமுக்குள்ளே ஓடி ஓடி ஏடுவோம், ரீசர் ஆஃபீஸில் 3 மாடிக்கு ஏறணும், 10 நிமிஷத்துக்குள்ளே அட்டண்டன்ஸுக்கு வந்து கையெழுத்து வைக்கணும், லேட்டாக போனால் பெர்மிஷன் வந்துடும், 3 மணி போனால் ஒரு சிஎல் வந்துடும், ஓடி 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 பறக்க பறக்க ஓடுது இருக்கு பாருங்க. இது அலுவலக பணிக்கு மட்டும் இல்லை, வீட்டு பணிகளில் செய்ய வேண்டிய கடமைகளை அந்தந்த காலத்தில் முழுமையாக செய்யாதவர்கள் யாரோ, இது எனக்கும் பொருந்தும். செய்யாதவர்கள் யாரோ அவங்கெல்லாம் பின்னால் இந்த டென்ஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க. இழுத்து 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 தான் சேர்த்து சேர்த்து கெட்டி வச்சுருக்கணும். இதுதான் அந்த பாடல் உண்டு. விருப்பமும் வெறுப்புமின்றி வினை பயன் யாவும் உந்தன் திருப்பதம் தன்னில் சேர்த்து, விருப்பமும் வெறுப்புமின்றி வினைப்பயன் யாவும் உந்தன் திருப்பதம் தன்னில் சேர்த்து, ஒருப்பவர் மீதும் துவேஷம் வற்றிடாது அன்பே பூண்டு உன் திருப்பணி செய்து வாழ திருவருள் செய்குவாயேன்னு சொல்லுவாங்க. வேண்டியவன் வேண்டாதுங்க விருப்பு கிடையாது. வினையினுடைய பயன் எது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேல அந்த வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டு திருப்பணியை நான் வந்து செய்து, இதுதான் நீங்க பாபாவில் இது வந்து சொல்லுவார். சத்யசாய் பாபாவுடைய நோட் சொன்னீங்கன்னா, நான் என்னுடையது என்ன உணர்வுகளை அறுத்து விட்டு, நான் எனது என்ன உணர்வுகளை அறிய விடுத்து விட்டு மற்றவருடைய உடைமைக்கு ஆசைப்படாமல் கடமையை செய். அப்படியே அந்த கோயிலெல்லாம் பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய சென்ஸ்ன்னு வச்சுங்களேன், அப்படி இருக்கும். அதனால உடல் நலம் என்பது நம்முடைய நலம். இயலாமை தேய்மானம் எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுனீங்களே, எலும்பினுடைய தேய்மானத்தை பற்றி யாருமே சொல்ல. தயவுசெய்து நண்பர்களே அதை செக் பண்ணுங்க. எலும்பினுடைய உட்கார்ந்த உடனே கொஞ்சம் கேளந்து விழுந்தாங்க, சேர்லேருந்து விழுந்தாங்க, ஹிப் ஃப்ராக்சர் ஆகிட்டு, கை ஃப்ராக்சர் ஆகிட்டு, கால் ஃப்ராக்சர் சொல்கிறீங்களா, கால்சியம் டெஃபிஷியன்சி 40 வயசுக்கு மேலே கட்டாயம் வரும். நம்முடைய உணவு முறையில் கால்சியம் டெஃபிஷியன்சி கட்டாயமாக பார்க்கணும். 60 வயசு உள்ளவர்கள் மேலே இருக்கிற பார்க்குறதுக்கே தனியான டாக்டர்ஸ் இப்போ இருக்காங்க. முன்னாலாம் அது கிடையாது. அதுலேயே ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு வராங்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. டயட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு போட்டு கொடுப்பாங்க. அதை தயவு செய்து போய் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிறது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்கிறது, பெயிலியோ அல்லது இந்த
ஹார்ட் பீட்னா 120க்கு 80 ப்ரெஷரு, சுகர் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. இதை யாரையும் டெஸ்ட் பண்ணி 100க்கு 100 சரியான விதத்தில் எழுதப்பட்ட நோட் அது கிடையாது. டெய்லின்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு அந்த காலத்தில், எவனோ வெளிநாட்டுக்காரன். 1000 பேர் 2000 பேர் பார்த்து அந்த 1000 பேரை கொண்டு அற வைத்தியம்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி இல்லை, 1000 பேருக்கு என்ன இருந்தோ அதெல்லாம் வச்சு படித்து பார்த்து ஒரு கண்கூட்டு முறை மோடுன்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அதிகமான நபருக்கு பொருத்தமான அளவு அப்படி எழுதி வச்சுருக்கான். ஆனால் அதை பார்த்துட்டு ஐயோ 120 தான் சரியா, எனக்கு 130 இருக்குது, ஐயோன்னா அது இல்லை. வயசு கூடும்போது அது கூட தான் செய்யும். அதனால் நமக்கு உகந்தது எது, உங்களுக்கு உகந்தது எது, சரியானது எது என்பதை தெரிந்து கொண்டு அதுபடி தான் நாம் இருக்குங்கிறது சொல்லணும். பாலசுப்ரமணியம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது காலையில் சொல்லும்போது. நல்லா தான் இருந்தாங்க, இப்படி ஆகும்போது யாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. ஏன்னா இது என்ன சொல்கிறது, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பைய தானே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களே. அடைச்ச பை தான், எந்த நேரத்தில் காட்டு எங்கே பிடுங்குங்கிறது தெரியாது. அப்போ இந்த 3 நிலைகளில் மனம் வாக்கு செயல்கள் என்ற 3 பவுண்டரிக்குள்ளே நம்ம சரிப்படுத்திக்கிட்டு நம்ம சரியாக போகின்ற போது அது இருக்கும். அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நோயிற்று வாழாமல் நொந்தி மனம் தாழாமல் பாயில் பாடி வச்சுட்டு போனாங்க, எந்த கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அதெல்லாம் அதனால் இருக்கின்ற காலம் நமக்கு உபயோகமானதாக, நமக்கு சார்ந்தவர்களுக்கு உபயோகமானதாக, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, நல்லதை சொல்லி நல்லதை செய்து நல்லோருக்காக ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்று சொல்லி முடிப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். கேட்குதா? சண்முகம். இல்லை, லாஸ்ட் டைம் எனக்கு ப்ராப்ளம் வந்தது, அதனால் செக்கப் பண்ணிக்கிறேன். இந்த குழு இப்பொழுது 3வது முறையாக ஒருங்கிணைப்பு கூட்டமாக கூடியிருக்கிறது. இதில் ஒரு பெரும்பங்கு ஆற்றினவர் நம்ம நந்தகுமாரி அட்மின் அவர்கள். எல்லோரும் அவரை பற்றி பேசினாங்க. நானும் 1-2 சொல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காதுன்னு தெரியும், அதனால் அவரை பற்றியும் பேசணும். அவர் இந்த குழு ஆரம்பித்ததுலேருந்து அந்த குழுவில் பதிவுகள் ஒன்றும் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஆர்கனைசிங் ஒர்க்கு பூரா சைலண்ட்டாக இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அது சொல்லப்போனால் அந்த லைசி ஃபயரி ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. குழுவில் எதையுமே எல்லாம் அப்படியே யார் யார் என்னென்ன போஸ்டிங் போடுறாங்க அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் பின்னால் இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவங்க ரொம்ப திறமையாக இருந்தாங்க. அப்போ அந்த குழு பதிவுகளை உயிர் போட வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் வேணும் இல்லையா? அப்படி வாய்ச்சவங்க தான் 2 பேர். அதில் ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் ஜின்னா அவர்கள். அவர் எல்லாரையும் தொடர்ந்து பேசுகிறதுக்காக எழுதுறதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்திருந்தார். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட அவர் விஷயமாக போட மாட்டார், கேள்விகளை மாற்றி எல்லாரும் பதில் சொல்லணுன்னு எதிர்பார்ப்பார். அதனால் எல்லாரும் எப்படியோ அதில் கொஞ்சம் ஈடுபாடு பட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு அதை உயிர்த்துடுப்பாக வச்சுருந்தவர் அவர். நான் கூட அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி தான் அந்த குழுவில் என்னுடைய பதிவையே நான் ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு இருந்தார். ஒரு 2-3 வருஷம் அவர் தான் நல்ல குழு ஒருங்கிணைத்து போயிருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஏதோ காரணத்தினால அவர் குழுவை விட்டு விலகிட்டார். அந்த பணியை இப்போ நம்ம மோகன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எல்லாம் போஸ்டிங் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நினச்சா திடீர்னு 10 பாட்டு பாடுவார், இல்லைன்னா நம்பிக்கை உங்கள் சாய்ஸும்பார், இல்லைன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு அங்கலாய்ப்பார், இல்லைன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக போகிற போக்கில் எதை எழுதுகிறாரு. இது எல்லாமே எல்லா குழுத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால அந்த குழு இப்போ லைவாக இருக்குது. மோகன் சாரை பற்றி சொல்லணுன்னா இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அவருக்கு. சாதாரணமாக இந்த பாலிடிக்ஸில் சொல்லுவாங்க டபுள் என்ஜின் சர்க்காருன்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு டபுள் என்ஜின் மெம்பர். ஏன்னா குழுவையும் பார்த்துக்கிறாரு, அதே நேரத்தில் இந்த ஆர்கனைசிங் ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கனைசிங் ஒர்க்லேயும் போன மீட்டிங் ஆகட்டும் இந்த மீட்டிங் ஆகட்டும் இதில் எல்லாத்தையுமே ரொம்ப ஈடுபாடோட முழு ஈடுபாடோடு செஞ்சு பண்ணிருக்காரு. அதனால தான் நான் அவரை டபுள் இன்ஜின் மெம்பர்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவில் இருக்குது. குழு ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ நிறைய மெம்பர்ஸ் சேர்றாங்க, நம்ம இது பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் அவங்க நந்தகுமாரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரையும் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட என்னென்ன ஃபோன் நம்பர் இருந்ததோ எல்லாத்தையும் சேர்த்து மெம்பர் ஆக்கிட்டாங்க. நான் கூட அப்படி தான் சேர்ந்தேன், எனக்கே தெரியாது நான் அதில் ஒரு மெம்பருன்னு சொல்லிட்டு. அப்புறமா போக போக இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் அந்த அம்மாவுக்கு
இவர் நல்லவர், இவரை சேர்த்துங்க, இவர் வல்லவர், இவரை சேர்த்துக்குங்க அப்படின்னு பயங்கர ரெக்கமெண்டேஷன் வருது. அந்த அளவுக்கு வந்து குழுவை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறவங்க, அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவரும் பாராட்டக்குரியவர்கள். இந்த குழுவில் வந்து இப்போ ஒரு இங்கே உட்காந்துருந்தாங்க ஒரு 10 பேருக்கு, எல்லோரும் 80 வயசுக்கு மேலே ஆனவங்க, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கும் அவங்கெல்லாம் ஒரு தெம்பு ஊட்டுற மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து இருக்கிறோம். இவங்களெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். இப்போ மற்றதை பற்றி நான் பேசினோன்னா எல்லாரும் வந்து இப்போ பழைய அனுபவத்தை பற்றி பேசிட்டாங்க, எல்லாம் உடல்நிலையை பற்றி பேசினாங்க, அதை பற்றி பேசினாங்க, எல்லோரும் பேசிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சப்ஜெக்ட்டுன்னு ஞாபகம் இல்லை. லாஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன், அறிவியல் பற்றி பேசினேன். அப்புறம் இந்த இலக்கியத்தையும் சினிமாவையும் கனெக்ட் பண்ணி ஒரு வினா விடை நிகழ்ச்சி மாதிரி பண்ணேன். இப்போ அறிவியலை பற்றி ஒரு சார் காந்திதாஸ் சார் அறிவியலில் வரலாற்றியல் எல்லாம் ரெண்டுத்தையும் பேசிட்டார். அதே மாதிரி குவிஸ் ப்ரோக்ராமுக்காக இப்போது ராஜமாணிக்கம் வந்துட்டுருக்காரு. அதனால் அதை பற்றியும் நான் பேசலை. இப்போ என்ன பேசுறதுன்னு நம்ம யோசித்தப்போ எனக்கு இவங்களை பார்த்துருக்கேன். இவங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு நினைவு வந்தது. என்னென்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அவர் 90 வயசு அவருக்கு நடக்குது. அவர் ஏற்கனவே அவரை பற்றி நான் வந்து குழுவில் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவர் பாடுற பாட்டை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அருமையாக பாடுவார், அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவருடைய உருவத்தை கூட இப்போ மீள்பதிவு பண்ணேன். அவர் பாடுறாருன்றது மட்டுமே அவருக்கு ஒரு சிறப்பு இல்லை. அவர் வந்து 90 வயசு நடக்குது அவருக்கு. இந்த 90 வயசில் அவரும் சேர்ந்து நடக்கிறாருன்னா சும்மா இல்லை, தன்னுடைய 2 கால்களை மட்டுமே நம்பி நடக்கிறார். கையில் கைத்தடி கிடையாது, மின்தடி அவருக்கு தெரியாது. தடுமாறுனா தாங்கி பிடிக்கிறதுக்கு யாரும் பக்கத்தில் யாரும் ஆள் கிடையாது. இருந்தாலே அவர் நடக்கிறாருன்னா எப்படி நடக்கிறாரு? அவர் வந்து சும்மா வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே நடந்துட்டுருக்காரு, அதை தான் நடக்கிறாருன்னு சொல்கிறேன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. தனியாக தான் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார், தனியாக இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து மனைவி எல்லாம் இறந்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு, பிள்ளைகள்லாம் திருமணம் ஆகி எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவர் தனியாக தான் இருக்கார். தனியாக இருக்காருனாலையும் அவருக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. எல்லா வேலையும் அவரே செஞ்சுக்கிறாரு. சமைக்கிறது கூட அவர் தான் பண்ணுறாரு. இந்த வேலையெல்லாம் செய்யும்போது குனிஞ்சு நிமிந்து கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும். அந்த நடையை பற்றி சொல்கிறேன்னா அது கூட கிடையாது. அவர் வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாய், ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாய். அவர் அந்த பாஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு, ஃப்ரீ பாஸ் ஒன்று. இதை வாங்கி அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அடிக்கடி வெளியே கிளம்பிட்டார், வீடை விட்டு கிளம்புவார். அவர் இருக்கிறது மீஞ்சூரில் இருக்கார். ரியல் ஃபிகர், நான் வந்து இது பண்ணல, நிஜம், கற்பனை இல்லை. மீஞ்சூரில் இருக்கார். இவர் வந்து பல இடத்துக்கு புறப்பட்டு போவார். அதே மாதிரி என் வீட்டுக்கும் அடிக்கடி வருவார். மீஞ்சூர்லேருந்து என் வீட்டுக்கு வரணுன்னா கோடம்பாக்கம் இவர் வரணும். இவர் என்ன பண்ணுவார், அந்த பாஸை எடுத்துக்கிட்டு ட்ரெயின் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போவார். மீஞ்சூரில் ஒரு ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வருவார். சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினை பிடிச்சி பீச் ஸ்டேஷன் போவார். பீச் ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினை பிடிச்சி கோடம்பாக்கம் வருவார். மற்ற ஸ்டேஷன் எப்படி நிலைமைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கோடம்பாக்கத்துக்கு வந்தால் நீண்ட படிக்கட்டுகளை ஏறி தான் இறங்கினா தான் ஸ்டேஷன் விட்டு வெளியே வர முடியும். இவர் எல்லாத்தையும் ஏறுவார். நம்ம குழுவை சாதாரணமாக சொல்லுவாங்க, இப்போ 60 வயசுன்னா பயணத்தை குறைச்சிக்கங்க, 70 வயசுன்னா வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வைஸ்லாம் பார்த்தேன் நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். ஆனால் இவர் அப்படி கிடையாது. அந்த பருப்பிட்டு வருவார், இந்த படிக்கட்டு ஏறி அங்கே வந்து கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் வெளியே வந்த பிறகு அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு வரணுன்னா குறைஞ்சது 15 நிமிஷம் வாக் பண்ணோம். இவர் அதையும் வாக் பண்ணிவிட்டு வருவார். வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வருவார். அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரே இது. எனக்கு எப்பவுமே தகவல் சொல்ல மாட்டார். சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வருவார். வரும்போதே நான் யார் பெல் அடிக்கிறாங்கன்னு போய் கதை திறந்தேன்னா கும்முன்னு வந்து சென்ட் வாசனை அடிக்கும். உள்ளே நுழையும் போதே மன்மதல லீலையை வென்றாரு உண்டோ அப்படின்னு பாடின்னு வருவார். அவர் நல்லா பாடுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த மாதிரி பாட்டு போட்டுனே உள்ளே வருவார். இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு வந்த ஆளுக்கு
அந்த டயர்ட்னஸ் எதுவுமே காட்ட மாட்டார். உள்ளே வந்து உட்காருவார். திருப்பி போகும்போதும் காலையில் வந்தாருன்னா சாயந்தரம் தான் போவார் வீட்டை விட்டு. போகும்போதும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவார். இதை தான் நான் நடக்கிறாருன்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு நான் யாரையும் அதான் அந்த அளவுக்கு பண்ணது மாதிரி எனக்கு தெரியாது. நடக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம சாமிநாதன் சார் கூட நடக்கிற 94 வயசு இருக்குது. ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் படிக்கட்டி ஏறி இறங்குறாரான்னு எனக்கு தெரியல. அப்படியா? ஓ அப்பா, அவர் தான் ரொம்ப இது நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்க. வேலை ஏறி வந்துடுவார். ஆமாம், அதுபோல் தான் அவருக்கு இந்த நடக்கிறது மட்டும் இல்லாமல் அது உணவு கட்டுப்பாடுன்னு அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் சாப்பிடுவார். அவருக்கு எனக்கு வந்து நாங்கள் டூர் போகும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமானார். அதாவது உள்நாட்டு இல்லை வெளிநாட்டு டூர்லாம் போவோம். அந்த டூரில் அவர் வந்தார்னா எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த டூர் ஆர்கனைசர்ஸு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்ருவான் டின்னருக்கு. அங்கே போனால் வெஜிடேரியனும் இருக்கும், நான் வெஜிடேரியனும் இருக்கும். இவர் ரெண்டுத்தையும் சாப்பிடுவார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன இந்த வயசில் சாப்பிட்றாருன்ட்டு. பட் அதையும் சாப்பிடுவார். அதே மாதிரி என் வீட்டுக்கு வரும்போது சில நேரத்தில் இவர் வரத்துக்குள்ளே எனக்கு மட்டும் ஒரு சமையல் நடந்து முடிஞ்சிருக்கும். இவர் வருவார். இவர் வந்த உடனே சரின்னு என்ன பண்ணுறதுன்னு இவரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில், என் வீட்டுக்கு பக்கத்தில் ஆர்காட் ரோடில் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் பிரியாணி இவரே ஆர்டர் பண்ண சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவரே ஆர்டர் பண்ண சொல்லுவான். பிரியாணி ஆர்டர் பண்ணுவார். கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுவோம். 2 பேருமா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எனக்கு செஞ்சு வச்சுருக்க சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். எனக்கு ஏதோ பண்ணியிருக்கேங்க காமாசமானு, நீங்கள் வந்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவர் நீங்கள் கவலையப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஒழுங்காக சாப்பிட்ருவேன், எனக்கு இது வேணும் அது வேணான்னு இருக்காது அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிடுவார். ஒரு பருக்க கூட விடாமல் சாப்பிடுவார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ உணவில் இந்த கட்டுப்பாடு வேணும் அந்த கட்டுப்பாடு வேணும், ஒரு வயசுக்கு மேலே போனால் இப்படி அப்படி இந்த எந்த இலக்கணத்துக்குள்ளுமே அடங்காத ஒரு மனுஷன் 90 வயசுலேயே இப்போது நல்லா இருக்கிறாருங்க, நல்லா நடக்கிறாரு, நினச்சிக்கிட்டா வந்துடுவார் வீட்டுக்கு. அவர் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி யாரையாவது போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு வந்துடுறாரு. இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்கார். அவருக்கு இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறாங்க, வயசு ஆக ஆக கடவுள் நம்பிக்கை வந்து பெருகும், ஆன்மீகம் வந்து தொட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு அந்த ஆன்மீகம்லாம் வந்து ஒன்றும் தொட்டிக்கல. வயசான கடவுள் நம்பிக்கையும் இல்லை. இவர் என்ன பண்ணுவார், நாங்கள் டூர் போகும்போது சில இந்த கோயில் ஐட்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஐட்டினரியில் இருக்கும். கோயிலுக்கு வரமாட்டார். திருப்பி வந்து நீ ஏன் கோயிலுக்கு வரலன்னு கேட்டால், அதுக்கு என்ன பண்ணுவார், அவர் அந்த பக்தி பாடல்கள் சிலவத்தை எடுத்து, அவர் கடவுள் நம்பிக்கை தான் இல்லையே வழிய பக்தி பாடல்களை படிப்பார், புராணங்கள் இதிகாசம் எல்லாத்தையும் படித்து வச்சுருப்பார். ஒரு பக்தி பாடல் இருந்தால் தாய்மார் ஒரு பாட்டை ஒன்று எடுப்பார். அதுலேருந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். பண்ணேன் உனக்காக பூஜை ஒரு வடிவிலே அப்படின்னு தாய்மார் வரை சொல்லியிருக்காரு. அவரே பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நான் எதுக்கு பூஜை பண்ணோம், நான் எதுக்கு கோயில் போனோம்பார். அடுத்து ஒன்று சொல்லுவார், கருணைக்கு இணங்காத வன்மையும் நான்முகன் கற்பிக்க ஒரு கடவுளோ அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஸோ அவரே நான்முகனெல்லாம் ஒரு கடவுளான்னு கேட்டார். அதனால் நானும் வந்து மற்றவங்க சொல்கிற கடவுள்லாம் ஒரு கடவுளான்னு சொல்லிட்டு நான் கடவுளை கும்பிட்றதில்லை அப்படிம்பார். புராணங்களை படிப்பார். புராணங்களை படிச்சுட்டு அதனால் அது கதை சரியில்லை, அது பொய் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் யாரை துணை கூப்பிட்டுப்பாருன்னா பாரதியார் ஒரு இடத்துல நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல தந்தார், கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டேன் அப்படின்னு வந்து பாரதியாரே பாடியிருக்கார். புராணங்கள்ன்ற ஒரு இதில் அவர் பாடியிருக்காரு. இப்படி சொல்லுவார். பாருங்கள், பாரதியாரே புராணங்கள் தப்புன்னு சொல்லியிருக்காரு, பொய்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அது நான் வந்து நம்புறதில்லைம்பார். இந்த அளவுக்கு ஒரு தனியாக வாழ்கிற மனுஷன், ஒரு வயதான மனுஷனுக்கு இப்படி ஒரு கொள்கையில் இவ்வளோ உறுதிப்பாடு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு பண்பு என்னென்னா, எல்லாத்தையும் படிப்பாருங்க. சாதாரணமாக இப்போ நம்ம குரூப்பில் கூட சொல்கிறாங்க,
ரொம்ப லைட்டாக இருக்கணும், வயசாக நம்ம லைட்டாக படிக்கணும், ஏதோ நமக்கு மன மகிழ்ச்சியாக பண்ணி போடணும், அதுக்கு மேலே நம்ம வந்து எதையுமே பெருசாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் இது ஆர்வத்தோடு படிப்பார். இந்த வயசுலையும் படிக்கிறார். அவர் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. அவர் ஒன்றும் ஸ்கூலை தாண்டி போனது கிடையாது. ஆனால் இந்த வயசில் அவருக்கு ஆர்வம், எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், எங்கிட்ட வந்தாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருப்பார். எல்லா தலைப்பை பற்றியும் பேசுவார். அப்படியே மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து அறிவியலை பற்றி பேசுவார். இவருக்கு என்ன அறிவியல், இவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆளாச்சேன்னு நான் பார்த்துப்பேன். ஆனால் ரொம்ப நுணுக்கமாக சிலதெல்லாம் பேசுவார். போன தடவை என் வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்னை ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க, இந்த சூரிய ஒளி வருது, அந்த ஒளி வந்து யூனிஃபார்மாக வந்து ஒரு நூலிழ மாதிரி வரலையாம, சும்மா திட்டாக வருதாம, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்பார். அது எப்படி வருதுன்னா அவரே ஒரு உதாரணம் சொல்லுவார். எங்கள் காலத்துலலாம் இப்போ ஸ்டீம் இன்ஜினு, அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ட்ரீம் வந்து வெளியே வரும். வெளியே வரும்போது குப் குப் குப்புன்னு தான் வரும், வழியோ ஒரே இதோ வராது. அந்த மாதிரி இது வருதாம்மா சார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு கேட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம், எங்கெங்க யாருங்க உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. இல்லை, நான் படித்தேன், எங்கேயோ படித்தேன் அப்படின்னாரு. இந்த கருத்து தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905 ஒரு கட்டுரையாக வெளியிட்டார். அந்த கட்டுரை தலைப்பு, அவர் அதுக்கு கொடுத்த தலைப்பு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த கட்டுரைக்காக தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. வேறு அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரிக்கெல்லாம் கிடையாது, இதுக்காக தான் அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாரு மையமானா, தி ஃபோட்டான்ஸ்னால் ஒளி துகள்கள், தி ஃபோட்டான்ஸ் இன் சன்லைட் ஆர் குவான்டைஸ்ட், தட் இஸ் தே கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது தான் அதோட மைய கருத்து. அந்த இதில் அந்த பேக்கெட்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் குவான்டிட்டின்றது தான் இவர் வந்து திட்டுங்கிறார். இந்த அளவுக்கு ஒரு எல்லாத்துலேயும் வந்து இந்த வயசில் படித்து அதை வந்து மூளையில் ஏற்றிக்கிட்டு பேசுகிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அவர் வந்தார்னா எனக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கும். அவர் என் வீட்டுக்கு சொல்லாமலாம் வருவாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போது அவர் சில நேரத்தில் நானே கேட்டுருவேன், ஏங்க நீங்கள் வந்து சொல்லாமலாம் வரீங்க, நானே வீட்டில் தனியாக இருக்கேன், நான் எங்கேயாவது பூட்டிகிட்டு போயிருந்தேன், அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிம்பேன். அப்போ அவர் சொல்லுவார், இல்லைங்க எங்கள் பக்கத்தில் நான் பஸ் ஏறி போய் கேகே நகர் போயிடுவேன், அங்கே என்னுடைய பிரதரில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்வார். பட் அவர் என்ன சொல்லுவார்னா, ஆனால் எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்காதுங்கம்பார். நீங்கள் உங்கள்கிட்ட தான் வருவேன் நான், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நான் வந்தப்பெல்லாம் என் வீட்டில் தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் இல்லைன்னா தான் நாங்கள் போவேன், ஏன் உங்களுக்கு பிடிக்காது, அவங்க தானே சொந்தம், நான் தானே நேற்று வந்த ஆள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பதில் சொல்லுவார், அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா எல்லாம் படித்தவங்க தான் சார், ஆனால் இவன் இப்படி பண்ணான், அவள் இதை சொன்னா, இவ அது பண்ணா, இப்படியே வந்து ஒரு பிராது தான் லிஸ்ட்டை தான் படிச்சுட்டு இருப்பாங்களே வழியா என்னை பற்றி அவங்களுக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன் என்ன பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய திறமைக்கோ இல்லை நான் என்ன படிச்சிருக்கணும் எதையுமே அவங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் உங்ககிட்ட வந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து, நான் ஒரு கேப்டிவ் லிசனர், அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன், அவர் பாடுற பாட்டெல்லாம் கேட்டுக்குவேன். அதனால் வந்து இந்த மாதிரி பேசுவார். இப்படி ஒரு மனுஷன் 90 வயசில் இப்போ நடந்துட்டுருக்காரு, உறுதிப்பாடோடு இருக்கார். அவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி என்ன ஞாபகம் வருதுன்னா, அப்போ ஏற்கனவே கூட சொன்னாங்க, படிப்பு, பட்டம், பதவி, பணம், இது எல்லாத்தையும் விட வயசாகிற காலத்தில் இந்த உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமானதாக ஒன்று இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த ஆரோக்கியத்தை வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறார். அவரை பார்த்து தான் நான் கொஞ்சம் தெம்பாரியும். அவர் மோரலஸ் அவர் மாதிரி தான் நானும் இருக்கேன், தனிமையில் இருக்கேன், தனியாக இருக்கிறேன், இது வீட்டில் இது பண்ணுறீங்க மோஸ்ட் நான் வேலைக்காரி ஒன்று வச்சுருக்கேன்னு வச்சுங்க, இருந்தாலே மற்ற எல்லாத்துலேயும் அவர் மாதிரி தான் நானும் இருக்கேன். எனக்கு ஒரு உற்சாகம் ஓட்டணும் தான் அவர் தான் எனக்கு பண்ணுறாரு. இந்த விதத்தில் அவருடைய கதையை நம்ம ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து இப்போ எல்லாம் இது வந்து எப்படி தொடர்புடையதுன்னா, நம்மளுடைய வயசுக்கு தொடர்புடையது, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு தொடர்புடையது. அதனால் இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அவர் வந்து வழக்கம் போல் ஒரு அழகான ஒரு தொகுப்புரையை வழங்கினார்.
நான் ஏற்கனவே அவரை வந்து ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் படித்தாங்களோ இல்லையோ தெரியும், அதனால் திருப்பியும் அதை பற்றி சொல்லணும். தொல்காப்பியர் வந்து பரந்தாமனர் வந்து பாடுவார், அவரை பற்றி புகழ்ந்து பாயிரத்தில் பாடுவார். முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவர் முந்து பதிவுகள் கண்டு முறைப்பட எண்ணி தொகுப்புரை வழங்கியோன் அப்படின்னு இவர் வந்து சொல்லணும்னு நான் நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். அதனால சொல்லுவேன். நன்றி சார். ஓய்வு பெற்ற கூடுதல் பதிவாளரும் எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவில் உறுப்பினருமான திரு KPP பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றுவார். பயப்படாதீர்கள், அதிகம் பேச விரும்பவில்லை, நேரத்தின் கருதி. இந்த கூட்டத்தினுடைய நடேசன் கூட்டுறவு பயிற்சி நிலையத்தினுடைய இருப்பிடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், முதலிலே நாங்கள் ஒரு குரூப்பாக கெட்டுவதில் ஒரு குரூப் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேடம் நந்தகுமாரி அவர்களிடம் கலந்து ஆலோசித்த போது ஹோட்டல் அசோகாவை தேர்ந்தெடுத்தோம், பிறகு பாம்குரோவை தேர்ந்தெடுத்தோம், ஹோட்டல் மேரிஸ் ஹோட்டலை தேர்ந்தெடுத்தோம். இந்த மீட்டிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு கடைசியில் பார்த்தா ஹோட்டல் பாம்குரோ பரவாயில்ல, சாப்பாடு நல்லாலேன்னு சொன்னாங்க. அப்போது எல்லா ஹோட்டலையும் தம்பி மோகன் அவர்கள் போய் பார்த்தாங்க. அசோகா ஹோட்டல் பரவாயில்லைன்னு நினச்சோம். ஆனால் நந்தகுமாரி அவர்கள் போனபோது 30 படிகள் ஏற வேண்டும் என்று எண்ணியதால் சீனியர்ஸ் எல்லாம் கஷ்டம், நம்ம மறுபடியும் நடேசன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேல் தம்பி மோகன் அவர்களும் நந்தகுமாரி அவர்களும் பட்ட பாடு இருக்கின்றதே, அது மிக மிக கடினமான ஒரு விஷயமாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இங்கே மைக்கு சரியில்லை என்று சொன்ன பொழுது தம்பி அவர்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு மைக்கு, ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டு மைக்காக அரேஞ்ச் பண்ணது அவருக்கு. ஸோ இந்த கெட் டுகெதர் மீட்டிங்கில் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மிக ஒரு பெரிய முயற்சி, கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் 30 நாட்களுக்கு மேலே இருந்தது. மேடம் அவர்கள் 7 நாள் அடுத்த வாரம் போகிறதுனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நம்ம ஜூலையிலேயே வச்சுக்குவோம், ஃபஸ்ட் வீக்லேயே வச்சுக்குவோம், சாட்டர்டே சண்டே வைக்கக்கூடாது, ஏன்னா டிக்கெட்டு வந்து முதல்லையே போடணுத்துக்கு கஷ்டம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணி, ஏன்னா கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ மிக கடுமையான பெரிய முயற்சியில்தான் இந்த அரங்கமானது இன்றைக்கு அற்புதமாக நடைபெறுகின்றது. அடுத்ததாக கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டியதில்லை என்ற காரணத்தினால், தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் புதுவதோர் என்ன வாழ்வை இனிதென மகிழ்ந்தலும் இளமே இல்லாதது மகிழ்ச்சி இல்லை என்று நினைக்க வேண்டாம் என்று கணியன் பூங்கனார் சொன்னது போல, காட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பது போல, இன்றைக்கு கூட நம்ம பெரிய அதிகாரி என்ன முறையில் சார்னு பேசுகிறாங்க, ஒரு மரியாதை இருக்கின்றது. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு மரியாதை இருக்க வேண்டுமே ஒழிய, என்னன்னா இவங்க பெரிய ஆள் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. மிக அற்புதமாக நண்பர் சொன்னார் ஜனார்த்தன மூர்த்தி அவர்கள். 90 வயதை கடந்தாலும் அவர் எப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறாரு, ஹாப்பியாக இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால், இந்த எஸ்சிஓ குரூப்பினுடைய இனிய நண்பர்களாக எனக்கு அடிக்கடி பேசிக்கொண்டிருந்த எல்லப்பன் அவர்கள் இன்று இல்லை. அப்போ தான் அறிமுகமானார். ஹரிகரன் இல்லை. அதான் மனதிலே ஒரு தாக்கம், ஒரு வேதனை இருக்கின்றது. அவருடைய பிரிவானது இந்த 4 வருடங்கள் தான் எனக்கு அவருக்கும் பழக்கம். ஆனால் எல்லப்பன் அவர்கள் டெய்லி எனக்கு பேசுவார், திருமந்திரத்தை பற்றி பேசுவார். இது ஒரு புறம். கடந்த கால அனுபவங்களை பற்றி இந்த கூட்டுறவுத்துறையானது வேதனையும் தந்திருக்கின்றது. இந்த பராசக்தியில் அந்த அம்மா பேசுகிற மாதிரியும், ஆனால் ஒரு பண்பை, ஒரு முதிர்ச்சியை, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கூட்டுறவுத்துறை உதவியது என்று சொன்னால் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் தயவுசெய்து இதை கவனியுங்கள். ஜோகி அவர்கள், அவருடைய 35 வயது பெண் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. ரொம்ப இனிய நண்பர்.
என்னுடன் இணைந்து பணியாற்றியவர், என்னுடைய இருந்தவர். எங்கிட்ட பேசி டாக்டர் அட்டன் பண்ண சொல்லியிருக்கலாம். 5 மணி நேரத்திற்கு பிறகு அவர் அங்கே மைசூருக்கு சென்றதுனால தான் அந்த பொண்ணு வந்து இறந்து விட்டாள். 2 வயது குழந்தையை அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், உதாரணமாக நமது அன்புக்குரிய நண்பர் அசோகனுடைய பிரதர் ஆல்சோ அவர் கன்சல்ட்டே பண்ணல. ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சு அதனால் காப்பாற்ற முடியல. நான் என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால், இப்போ ஒரு ஜானகிராமன் சொல்கிறேன், இந்த மாதிரி அடிக்கடி உங்களுடைய உடல் நலத்தை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தயவு செய்து உங்கள் உடல்நலத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் டைமுக்கு சாப்பிடுங்க. 8 மணினா 8 மணிக்கு சாப்பிடுங்க. டைம் தான் முக்கியமானது. அதை எந்த காரணத்தை கொண்டும் மாற்றாதீர்கள். 2வது, முடிந்தால் உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் பண்ணால் வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறது டெய்லி விடாதீங்க. ஒருவேளை வாக்கிங் போக வேண்டாம்னு சொன்னால் அவர் சொன்னார் பாருங்கள், யோகா, மெடிடேஷன், இதை பண்ணி இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் தாய் தந்தையர் நமக்கு இல்லை, நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். எல்லாரும் ஃபாரினில் இருக்கிறாங்க. இறந்து போய்விட்டால் 2 நாட்கள் நம்முடைய உடலை வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏன்னா அங்கிருந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் மனைவியோடு இருந்தால் நீங்கள் என்னென்ன இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற டாக்டருடைய நம்பரை தெரிஞ்சு வச்சுங்க. அவசரத்திற்கு நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், மிகச்சிறந்த டாக்டர்கள் சென்னையை பொறுத்தளவில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது என்ன எமர்ஜென்சினா எந்த டாக்டரை நீங்கள் அணுக வேண்டும் என்பதை பற்றி என்னிடமே ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். நானும் சாதாரணமாக சொல்ல மாட்டேன். என்னுடைய பிரதர் சன் வந்து அப்போலோவில் இருக்கிறாரு. பல பேர்த்த வைத்துக்கொண்டு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் போகணும். உதாரணமாக நம்முடைய இனிய நண்பர் சுப்பிரமணியத்தினுடைய மனைவியானவர் அங்கே இதில் அப்போலோவில் பானாகரத்தில் அட்மிஷன் ஆனாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணால், ஜனார்தன் ரெட்டி இஸ் அ பெஸ்ட் டாக்டர், கார்டியோ சர்ஜன் சொன்னேன். அவர் கரெக்டாக சூஸ் பண்ணார், அவருக்கு தெரியாதே இல்லை. அதுக்கப்புறம் விஜயகுமார் ஜனார்தன் ரெட்டி தான் கார்டியோவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டு மாநகரத்தில். அப்புறம் அவர் சுப்பிரமணியம் அவருடைய டாக்டர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் 2 ஆப்ரேஷன், ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் வந்து அவங்க ஒய்ஃபு காப்பாற்றினதுக்கு காரணமே வானகர் அப்போலோ தான். இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஹெல்த்து வந்து 60-65க்கு பிறகு எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹெல்த்தை வந்து ஒரு கான்சியஸாக வச்சுக்கங்க. அதுக்கு என்னென்னா, கட்டாயம் நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனை ரெகுலேட் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக இருங்க. எதை படிக்கணுமோ அதை படிங்க, எதை ரசிக்கணுமோ அதை ரசிங்க. என்ன இப்போ நீங்கள் வந்து நான் நினைக்கக்கூடிய என்னுடைய கான்செப்டை இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய உண்மையான சிவன் என்று சொல்லக்கூடிய நாம் போய் வணங்கக்கூடிய இறைவன் அல்ல. அவன் அண்டத்துக்கு அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல் வாய்ந்த ஒரு சக்தி, அவ்வளோதான். நம்ம கான்செப்டில் விசுவலைசேஷன் பண்ணுறோம். நான் என்னன்னா, தமிழனாக பிறந்தவர்கள் நான் ஒன்றே உண்டு, நீங்கள் இறைவனை நம்புகின்றீர்கள், நம்பவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் திருவாசகத்தை படியுங்கள். ஏனென்றால் புல்லாகி பூடாய் உருவாகி மரமாகி பல்குருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறாரு. இன்றைக்கு நம்ம உயிர் போயிட்டா மறுபிறவி, அசோகன் சொன்னார், மறுபிறவி இருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கடவுள் இருக்கிறா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாம வாழ வேண்டும். பெரியார் தான் சொல்லுவார், கடவுள் நன்னனுடைய புக்கில் இருக்கு, கடவுள் இருக்கிறார் இல்லை என்று. இருக்கிறார் என்றால் உங்கள் நேரடியாக வந்தால் என்ன சொல்வீர்கள்? ஆம், இருக்கிறது என்று சொல்வேன் என்று சொன்னார் பெரியார் அவர்கள். எனவே மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெயிக்க வேண்டியதில்லை என்பதுதான் கான்செப்ட். நான் என்னன்னா, கடைசியாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ்ன்னு சொன்னாலும் சரி, சர்ஜன் சொன்னாலும் சரி, உங்கள் ரொட்டீனை மாற்றாதீங்க. டாக்டர்னுடைய எந்தெந்த டாக்டரை, அருகில் உள்ள டாக்டரை வச்சுக்கோங்க, கன்சல்ட் பண்ணுங்கள். ஏதாவது எமர்ஜென்சினா எங்கள் மாதிரி ஆள் பெரிய ஆப்ரேஷன் பண்ணால் கட்டாயம் பண்ணுங்க. மகிழ்ச்சியாக இருங்கள்.
உங்களை நம்பி நீங்களே தான் இருக்க வேண்டும். உங்கள் சொந்த காலில் நீங்கள், அதாவது மகன், மனைவி, மக்கள் இவர்களை விட்டுவிட்டு உங்களுடைய உடம்பை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.